ஒருத்தங்களோட வளர்ச்சி, உண்மையான வளர்ச்சி என்னென்னா, அவங்க வளரும் போதே ஒரு 10 பேராவது கூட வளரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 10 பேர்லாம் இல்லை, இங்கே 100 பேருக்கு மேலே நடிகர், நடிகைகள், டெக்னீஷியன்ஸ்னு பார்த்தா அது 100 பேருக்கு மேலே. நிச்சயமாக ஒரு முக்கியமான, ரொம்ப ரொம்ப முக்கியமான வேர் திரு பாலச்சந்தர் சார் அவர்கள். அவங்க பேர் இல்லாமல் வந்து நிறைய பேர் அவங்களோட தொழிலை பற்றி பேசவே முடியாது. தமிழ் திரையுலகம் பற்றி பேசணுன்னா நிச்சயமாக பாலச்சந்தர் சார் பற்றி பேசாமல் அடுத்த வார்த்தை பேசவே முடியாது. எப்பவுமே அந்த மனசுக்கும் உடம்புக்கும் வந்து அவர் சோர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நினச்சி பார்த்ததும் இல்லை, கொடுத்ததும் இல்லை. எனக்கு வந்து நானும் அவரோட காம்பவுண்ட் தான் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். வசந்த் சார் அவர்களுக்கு நான் நன்றி சொல்லணும். நான் நடிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு 15 நாளில் வந்து எனக்கு ஒரு கிராஷ் கோர்ஸ் கொடுத்தாரு. எல்லா எல்லா கிராஃப்ட்டுக்கும் போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போது முதல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த வந்து சாரோட ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது. அப்போது நான் அந்த லைட்டுக்கு பின்னாடி, கேமராக்கு பின்னாடி, ஜூனியர் ஆர்டிஸ்ட் பின்னாடி நின்றுட்டு நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அது பாலச்சந்தர் சார் அவரோட ஷூட்டிங் ஸ்பாட் அது. ஸோ அவங்க காலில் விழுந்து நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் வந்து நான் நடிக்க ஆரம்பித்தேன். ஸோ நான் கிட்டத்தட்ட அவரோட ஸ்கூல்னு கூட நான் சொல்லிக்கலாம். ஸோ எப்பவுமே வந்து நான் இப்போவே ஒரு 15 வருஷம் 16 வருஷம் ஆச்சு. பட் ஒரு சின்ன டயர்ட்னஸ் வரும் போதெல்லாம் நான் நினச்சி பார்த்துக்கிறது வந்து எப்படி ஏங்கிட்டு இருக்காரு, மனசுக்கும் உடம்புக்கும் அந்த சோர்வே நினச்சி கூட பார்க்காம இயங்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதான் நான் அடிக்கடி யோசித்து பார்த்துக்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி இவ்வளோ சாதிச்சிருந்தாலும் ஒரு சின்ன ஒரு மமதை வரும், சின்ன ஒரு மிதப்பு வரும். அந்த மிதப்பெல்லாம் எதுவுமே இல்லாமல் இன்னொரு கலைஞன், அது ஒரு நடிகராக இருக்கலாம், ஒரு டைரக்டராக இருக்கலாம், எந்த கிராஃப்டில் இருக்கிறவங்க இருக்கலாம், அப்படியே அவரோட சாதனைகள் எல்லாத்தையுமே அவங்க கால் அடியில் போட்டு அவ்வளோ எளிமையானவர், அவ்வளோ சாதாரணமாக வந்து எல்லாத்தையும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் கால், நான் ஒன்றுமே இல்லைடா நீ என்ன இப்படி பண்ணிட்ட அப்படின்ட்டு அவ்வளோ ஈஸியாக சொல்லக்கூடிய மனசு வந்து அவரோடது. எங்களுக்கெல்லாம் வந்து இந்த கோல்டன் மெமரிஸ் கிடையாது. எங்களுக்கு வந்து ஒரு 4-5 சந்திப்பு இருந்திருக்கும். அதில் நான் நிறைய அவரோட கற்றுக்க முடியாது. அப்பா சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு முக்கியமான புத்தகம் இருக்குது, அவரோட பதிவுகள், அவரோட எண்ணங்கள், அவரோட எக்ஸ்பீரியன்ஸு, அவரோட விஷயங்கள் எல்லாமே சேர்ந்த ஒரு புத்தகம் இருக்குது. ஒரு சின்ன சிக்கல் அந்த புத்தகம் மாட்டிகிட்டு இருக்கு, அது வெளியில் வரணும். எங்களுக்கு வந்து அது பெரிய ஒரு பாடமாக இருக்கும், ஒரு லெசனாக இருக்கும். நிச்சயமாக மெமரிஸ் வந்து அவரோட படங்களோட ஏகப்பட்டது இருக்குது. பட் பிஹைண்ட் த சீன்ஸ் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள், வாழ்க்கையில் நிறைய நடந்த விஷயங்கள் வந்து அது ஒரு புத்தகத்தில் இருக்குன்ட்டு அப்பா சொல்லியிருக்காங்க. அந்த புத்தகம் வெளியில் வர்றதுக்கு வந்து என்னென்ன ஏற்பாடுகள் பண்ண முடியுமோ அது பண்ணால் அது ஐ திங்க் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். எங்களுக்கு கோல்டன் மெமரி இருக்கிற மாதிரி நிச்சயமாக எங்களுக்கு அந்த புத்தகம் வெளியிருந்தால் நல்லாயிருக்கும். தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானதுலேருந்து அவருடைய இயக்கத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காதான்னு ஒரு இயங்கிட்டு இருக்கிற ஒரு நடிகை. 91 பாலச்சந்தர் சாருடைய ப்ரொடக்ஷன் கவிதாலயால் அண்ணாமலையில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்தது. ரொம்ப பெருமையாக இருந்தது, பாலச்சந்தர் சாருடைய ப்ரொடக்ஷனில் நான் நடிக்கிறேன். ஆனால் அப்போ வந்து கண்டிப்பாக அவருடைய இயக்கத்தில் நடிக்கணும் ஒரு ஆசை எனக்கு மனசில் இருந்தது. நேராக அவர் பார்த்து சொன்னேன், சார் உங்கள் படத்தில், நீங்கள் டைரக்ட் பண்ணுற படத்தில் நான் நடிக்கணும். ஏன்னா அதுக்குள்ளே வந்து அவருடைய மிக சிறந்த படங்கள் வந்து பார்த்து அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு கம்ப்ளீட்லி ஆஸ்ட்ரக் சொல்லுவாங்க. ஒவ்வொரு படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்யூச்சர் திங்கிங் இருக்கும். இப்படியெல்லாம் ஒருத்தரால் படங்கள் எடுக்க முடியுமா, இப்படியெல்லாம் ஒரு நாட்டை வச்சுட்டு ஒரு படங்கள் எடுக்க முடியுமா. இன்றைக்கி எல்லோரும் வந்து ஒரு படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பயப்படுவாங்க, ரிலீஸ்க்கு முன்னாடி யார் நம்ம வாசலில் நின்றுட்டு ஒரு பிரச்சனை பண்ண போகிறாங்கன்னா. ஆனால் அவர் வந்து அரங்கேற்றம்லேருந்து அச்சமில்லை அச்சமில்லை, தண்ணீர் தண்ணீர், எல்லா படங்கள் கல்கி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படங்கள் பார்க்கும்போது சே இப்படியெல்லாம் ஒரு மனுஷன் எப்படியா படம் எடுக்க முடியும்னா ஒரு நம்ம எல்லோரும் பிரமிச்சு போய் பார்க்குற அளவுக்கு பாலச்சந்தர் சார் படங்கள் எடுத்திருக்காரு. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன், சார் உங்கள் டைரெக்ஷனில் நடிக்கணும்னு ஆசையாக இருக்குது. பார்த்தாரு, சரி நாளைக்கு ஆஃபீஸ் வா. நான் வந்து பாரன் ரோட்டில் இறங்கி கேட்டுக்குள்ளே போய் பின்னாடி ஆஃபீஸ் இருக்கும், 3 ரூம்ஸ் இருக்கும். அதில் ஒரு ரூமில் உட்காந்து நான் வந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நானே என்னை கிள்ளி பார்த்தேன். உண்மையிலே பாலச்சந்தர் சார் ஆஃபீஸ்க்குள்ளே போகிறேன்னா, உண்மையிலே அவர்கிட்ட பேச போகிறேன்னா, போய் உட்காந்து ஜாதி மல்லியோட நோட் சொன்னார்.
நாட் சொல்லிட்டாரு. ஒரு கண்டிஷன் வச்சாரு, நீ தான் டப் பண்ணணும். அதுதான் மிகப்பெரிய சேலஞ்ச் இருந்தது. ஆனால் படம் முடிச்சதுக்கு அப்புறமும் டப் பண்ணும்போது கூடவே இருந்தார். யூ கேன் டூ இட், தட்டி கொடுப்பாரு, பண்ணலாம் பண்ணலாம், இன்னைக்கு இல்லை நாளைக்கு பண்ணிக்கலாம், பட் யூ கேன் டூ இட். அது இண்டஸ்ட்ரியில் யார் இருந்தாலும், புதுசாக வரவங்களா இருக்கட்டும், ஒரு என்னால் முடியாத ஒரு வார்த்தை, ஐ கேன் நாட் டூ இட்ங்கிறது வார்த்தை பாருங்க, அதை அப்படியே மாற்றி காட்டுவார், தோளில் தட்டி கொடுப்பாரு. அது என்ன முடியாது, முடியும், பண்ணு, போய் தைரியமாக பண்ணு. அப்படிப்பட்ட பாலச்சந்தர் சார் வந்து, நான் ஒரு டைரக்டரை பார்க்கல, நிறைய டைம் பாலச்சந்தர் சார் கூட நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஜாதிமல்லி பண்ணும்போது, அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவை ஃபோன் பண்ணி பேசுவேன். ஒவ்வொரு தடவை டிவி நிகழ்ச்சியிலே எங்கேயாவது ஒரு டிபேட் பார்த்தாக்கா எனக்கு தெரியும் அடுத்த நிமிஷம் அவருடைய ஃபோன் வரும். டிபேட் முடிச்ச ஃபோன் எடுப்பேன், கரெக்டாக சார் ஃபோன் பண்ணுவார், மோகனை நான் ஃபோன் பண்ணுவார், டைரக்டர் சார் பேசணுங்க, பேசுவார், பாராட்டுவார், தவறு இருந்தால் திட்டுவார், ஆனால் கண்டிப்பாக ஃபோன் வரும். ஊட்டி ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஜாதிமல்லியில் ஒரு போட்டி போடுவோம், யார் முன்னாடி லொக்கேஷனுக்கு போகிறாங்க, ஒரே ஹோட்டலில் தங்கியிருந்தோம், ஒரே லொக்கேஷனுக்கு போகிறோம், ஆனால் யார் முன்னாடி கிளம்ப போகிறாங்கன்னா, ஒரு எங்களை விட ஒரு இளமையாக செட்டில் ஒரு இடத்துல கூட பாலச்சந்தர் சார் உட்காந்தது பார்த்ததே கிடையாது. ஒரு ஷாட் முடிச்சுட்டு திரும்பி பார்க்குறதுக்குள்ள அங்கே இருப்பார், அடுத்த ஷாட் என்ன பண்ணணும். ஷூட்டுக்கு நடுவில் பிரேக் ஆனாக்கா நானும் அவர் வந்து குன்னூரில் ஒரு கொடை, ஊட்டி குன்னூர் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு கொடையில் வா போகலாம், வாக்கிங் போகலாம், ஒரே கொடைக்குள்ளே நின்றுட்டு அப்படியே தூரம் வரைக்கும் வாக்கிங்கு போவோம். நிறைய விஷயங்கள் பேசுவார், பர்சனல் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அதை சால்வ் பண்ணுவார், ஒரு தந்தைங்கிறது ஸ்தானத்தில் எல்லா விஷயங்களும் எனக்கு சொல்லி கொடுப்பாரு. இப்போ கூட அவர் ஹாஸ்பிட்டலில் போகிறதுக்கு முன்னாடி திடீர்னு அவரை பார்க்கணுன்னு ஆசை வந்தது. போயிட்டு நேராக வீட்டு கீழேருந்து மோகன் எனக்கு ஃபோன் பண்ணேன், ஆனால் நான் கீழே இருக்கேன், டைரக்டர் பார்க்கணும். ஐயோ குளிச்சிட்ருக்காரு, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வாங்க நான் சொல்லிடுறேன். 5 நிமிஷம் கழிச்சு போனேன். நான் போய் உட்காந்து வீட்டிலே இருக்குது அத்தனையும் ஃபோட்டோகிராஃப்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். அதில் ஒரு ஃபோட்டோவில் நான் இருக்கேன், பக்கத்தில் நின்றுட்டுருக்கேன். நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன், பரவாயில்ல பாலச்சந்தர் சார் வீட்டில் அவருடைய நான் நிற்கிறேன், அந்த ஃபோட்டோ வாங்கி இருக்கேன். சார் வந்தார், பேசினார், அதாவது பார்த்தோன்னே சொன்னார், பாத்தியா எப்படி சிரிச்சிட்டு இருக்கா பாருன்னு. அவருடைய அந்த எனர்ஜி லெவல், அவருடைய வார்த்தைகள், அவருடைய பாராட்டுகள், அவளுடைய திட்டுகள், இது எல்லாத்தையும் வந்து நான் டெஃபினட்டாக மிஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இனிமேல் நான் வந்து எந்த ஒரு டிபேட்டுக்கு போனால் ஃபோன் வராது. நம்ம மத்தியில் பாலச்சந்தர் சார் ஃபிசிக்கலி ப்ரெசன்ட் இல்லை, ஆனால் தமிழ் சினிமா உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நேற்று வந்தவங்க இல்லை, இன்னைக்கு வந்தவங்கள, நாளைக்கு வந்தவங்கள கிடையாது, ஆனால் ஒவ்வொருத்தரும் மனசில் பாலச்சந்தர் சார் வாழ்ந்துட்டு தான் இருப்பார். ஏன்னா we are completely on the whole indebted to Balachandar sir for taking Tamil cinema to a completely different level. இன்னைக்கு சவுத் இந்தியன் சினிமா சொல்லும்போது இந்தியா முழுவதும் எல்லாரும் வந்து தமிழ் சினிமா அதுவும் குறிப்பிட்டு சொல்லும்போது எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் பாலச்சந்தர் சார். ஒரு பிதாமகன்ங்கிறது ஸ்தானத்தில் he has given us that pride, that status. My connection with Balachandar sir has been completely karmic. I don't know, நான் வந்து என் வீட்டுக்காரர் வந்து நான் இப்படி அழுது எப்போ பார்த்துருக்காருன்னு எனக்கு தெரியல. பட் even he has seen me completely breaking down, and it will take long for all of us to come out of this. நான் கண்டிப்பாக இதிலேருந்து வெளியே வர முடியாது, because that vacuum, that hollow will always remain. And மோகனண்ணா, நீங்கள் தனிப்பட்ட மனுஷன் கிடையாதுங்க, குடும்பத்தில் வருத்துருங்க. I'm sure the biggest loss is for மோகனண்ணா, because எழுந்திரிச்சிலேருந்து தூங்குற வரைக்கும் எல்லாத்துக்கும் மோகன் 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 சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் இன்னைக்கு பிக்கஸ்ட் லாஸ் மோகனண்ணாக்கு தான் இருக்குது. பட் நீங்கள் குடும்பத்தில் வருத்துருங்க, எங்களுக்குள்ளே வருத்துருங்க. யூ கேன் நெவர் பி அலோன்.
And all I can say is, sir, keep blessing us. And we miss your presence. But உங்களுடைய ஆசீர்வாதம் எப்பவுமே எங்களுக்கு இருக்குன்னு தெரியும். Just keep guiding us. அவ்வளவுதான். அவரே கண்டுபிடிச்சு அறிமுகப்படுத்தி மக்களுக்கு அடையாளம் காட்டியிருக்காரு பலரை. யாரோ அறிமுகப்படுத்தினவங்க அடையாளம் இல்லாமல் இருப்பவர்களை தத்தெடுத்து அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்காரு. அதில் நானும் ஒருத்தி. நான் முருகன் காட்டிய வழிங்கிற படத்தில் அறிமுகமானாலும் எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறது அவள் ஒரு தொடர்கதை படத்தில் தான் நான் அறிமுகமானேன்னு. சார் நான் ஒரு 5-6 படத்தில் அவரோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவருடைய மகன் திரு கைலாசம் அவர்கள் மறைவின் போது நான் அவர் வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ தான் முதல் தடவை சார் அழுது நான் பார்த்தேன். ஏன்னா அவர் அப்படி முறைச்சாருன்னா நாங்கள் எல்லாரும் அழுவோம். அவர் அழுது நான் அன்னைக்கு தான் பார்த்தேன். என் கையை பிடிச்சிட்டு அவர் சொன்னார், கைலாசம் எவ்வளோ பெரிய புத்திசாலி தெரியுமா, என்னை விட புத்திசாலி. அதில் அந்த இறப்பில் கூட பெருமை தெரிஞ்சுது. தன் மகன் மேலே அவர் எந்த அளவு, அன்னைக்கே அவர் பாதி அவுட் அவர். அப்புறம் என்கிட்ட சொன்னார், நான் இது தாங்கிக்குவேன் நான் நினைச்சேன், பட் என்னால் தாங்கிக்க முடியல. நான் கூட இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன், ஒரு கைலாசம் அவர்கள் ஒரு 6 மாதம் கழித்து மறைஞ்சிருந்தாருன்னா சாருக்கு அந்த துக்கம் கூட இல்லாமல் இருந்திருக்கும். ரொம்ப அவர் அதுலேயே உடஞ்சி போயிட்டார். சார் மறைவப்போ நான் அங்கே போயிருந்தப்போ புஷ்பா அவர்கள் சொன்னாங்க, உங்கள் மேலெலாம் அவருக்கு ரொம்ப அஃபெக்ஷன் அப்படின்னு. உண்மையிலே அவர் ஒரு ரொம்ப பாசத்துக்குரியவர். பார்த்தா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தெரியவர் தவிர ரொம்ப பாசமானவர். நம்ம எதுக்காவது கூப்பிட்டோன்னா அவரால் முடியலன்னா கூட, நான் என்னோடய ஆடியோ ரிலீஸ்க்கு கூப்பிட்டப்ப அவர் சொன்னார், என்னால் அவ்வளோ தூரம் நடந்து வர முடியாது அலமேலு அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை சார், நான் சைடில் வண்டி வரா மாதிரி ஏற்பாடு பண்ணுறேன், நீங்கள் வந்தீங்கன்னா எனக்கு பெருமையாக இருக்கும்னு. வந்தார். அவ்வளோ விஷயங்களும் அவளோட தொடர் கதையில் நடந்த ஒவ்வொரு சம்பவத்தையும் நினைவு கூர்ந்து அவர் அன்னைக்கு பேசினார். அவரை மாதிரிலாம் இல்லை, நிறைய இயக்குனர்கள் வரலாம், ஆனால் அந்த கம்பீரம், அந்த ஒழுக்கம் எங்கள் எல்லாருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சார், இப்போ சிவகுமார் சார் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருப்பார். அவர் செட்டில் நம்ம ஒழுக்கமாக இருக்க மாதிரி வேறு எங்கேயும் இருக்க முடியாது. ஏன்னா அவர் அப்படி உள்ளே வந்தாருன்னா சும்மா அதிரும். நாங்கள்லாம் சட்டாம்பிள்ளை வந்துட்டார் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அவளோட தொடர் கதையில் அந்த டைலாக் இருக்கும், சுஜாதா உள்ளே வரும்போது சட்டாம்பிள்ளை வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவருக்கு நாங்கள் அந்த பேர் தான் வச்சு கூப்பிடுவோம். அப்படி ஒரு டிசிப்ளின், ஒரு பெண் இனத்தை பெருமைப்படுத்தி அவர் படங்கள் மட்டும் எடுக்கல, அவருடைய செட்டில் கூட இல்லை, பெண்களுக்கு அவ்வளோ மரியாதை இருக்கும். சார் மாதிரிலாம் யாரும் வரமாட்டாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று எனக்கு என்ன சந்தோஷம்னா, அவர் ரொம்ப டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணவர். அவர் அந்த நியூட்டன் ஸ்டுடியோங்கிறது கீழ்பாக்கில் இருந்தது. அவர் வாரன் ரோட்லேருந்து அவர் வண்டி உள்ளே நுழைஞ்சதுன்னா எங்களையெல்லாம் 4 மணிக்கு கொண்டு போய் விட்டுடுவாங்க மொத்தமாக. அவர் வண்டி உள்ளே நுழைஞ்சதுன்னா 8:55ன்னு அர்த்தம், டைம் பார்க்க வேண்டாம். மத்தியானம் சாப்பாடு வீட்டுக்கு வருவார், திரும்பி கார் உள்ளே வந்துச்சுன்னா 1:55ன்னு அர்த்தம். எனக்கு என்ன பெருமைனா, அவர் கூட வேலை செஞ்சவங்க அத்தனை பேரும் 11 மணிக்கு நாங்கள் வந்தோம். அந்த பயம், ஒருத்தர் இருக்கும்போது நம்ம அவங்க சொல்லி கொடுத்ததை ஃபாலோ பண்ணுறதை விட, அவங்க இல்லாத போது அவங்களுக்கு செலுத்துகிற பெரிய மரியாதை, அவங்க எதை பெருசாக நினச்சாங்களோ அதுதான் அவங்களுக்கு நம்ம செலுத்துகிற பெரிய காணிக்கை. அதனால் நம்ம எல்லாரும் டைமுக்கு வந்தோம். அவர் கூட நடித்த நீங்கள், நான், உங்கள் ஜெயசித்ரா எல்லாருமே டைமுக்கு வந்தோம். ஸோ தட் வாஸ் வாட் ஹீ டாட் அஸ், டிசிப்ளின் இன் ஒர்க். ஸோ வி வில் ஸ்டில் மெயின்டைன் தட். அண்ட் உங்களுடைய புகழ் பாடுறதுக்கு எல்லாரும் இருக்காங்க. எல்லாரும் மேடையில் உணர்ச்சி வசப்பட்டு மோகன் அவங்களுக்கு இதை செய்வோம் அதை செய்வோம்னு சொன்னீங்க, தயவு பண்ணி செய்யுங்க. முன்னாடி உட்கார்ந்துருக்க சரவணன் சாருக்கும் முத்தா சாருக்கும் நிறைய விஷயங்கள் அவரை பற்றி தெரியும். இருந்தாலும் நாம் பின்னாடி உட்கார்ந்துருக்கிற இளைஞர்களுக்காக அவரை பற்றி, குடும்பத்தை பற்றி சில விஷயங்களை நான் அவங்களோட பகிர்ந்துக்க நினைக்கிறேன். எல்லாருக்குமே தெரியும், 100-106 படங்களில் அவர் இன்னும் கதை வழியாகவோ திரைக்கதை வழியாகவோ இயக்கம் வழியாகவோ 106 படங்களில் அவர் பங்கு பெற்றிருக்கார்.
தொலைக்காட்சி தொடர்னு எடுத்துக்கிட்டால் அது 20 தொடர்களில் பண்ணி அந்த தொலைக்காட்சி தொடர் சரவண சாசனம் மாதிரி அதை எப்படி எடுக்கணுங்கிறது எல்லாமே ஒரு டிவி வந்து க்ளோஸ் அப் மீடியான்னு சொல்லும்போது அதை மாற்றி வந்து சினிமா மாதிரியே வந்து லாங் ஷாட் வச்சு படங்களை தொடர்கள் எடுத்தவர். அந்த ரகசிய சிநேகமாக இருக்கட்டும், கையளவு மனசு, காதல் பகடை, சகானான் சிந்து பருவி ஆக்ஷன் பண்ணி சகானான் ஒன்று பண்ணார், எங்கிருந்தோ வந்த ஆள் பண்ணார். இதெல்லாம் வந்து டிவி சீரியல் பண்ணுறவங்களுக்கு அது ஒரு ரெக்கார்டு. அதை நீங்கள் அப்போ எடுத்து வச்சுட்டு நீங்கள் போட்டு பார்த்து பாரசன் எப்படி பண்ணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். அது மாதிரி அவர் படங்களை வந்து நீங்கள் ஒப்பிட்டு சொல்ல முடியாது. அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு மனிதர். இந்த படங்களை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க குடும்பத்தை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அவர் கம்பீரம், ஸ்டேட்டஸு அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஏதோ பெரிய ஜமீன்தார் விட்டு பிள்ளைங்கிற மாதிரி நினச்சிட்ருக்கோம். அப்படியெல்லாம் இல்லை. அவர் திருவாரூர் பக்கத்தில் நல்லம்மாங்குடின்னு ஒரு சின்ன கிராமம். இந்த கிராமத்தில் அவங்க அப்பா வந்து கைலாசம் ஐயர், ஒரு கிராம முன்சிபாக வந்து வேலை பார்த்தவர். ஸ்கூல் ஃபைனலில் ஃபெயில் ஆனால் கூட வெள்ளக்கார கலெக்டர்கிட்ட அவரையே மிரட்டுற அளவுக்கு பம்பாட்டிக் லாங்குவேஜில் இங்கிலீஷில் பேசுவார். ஆங்கிலத்தில் வந்து எனக்கு இந்த புலமை வர்றதுக்கு காரணமே எங்கள் அப்பா அப்படின்னு அவரை பற்றி பெருமையாக சொல்லுவார். அரங்கேற்றம் படமெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னா அந்த படத்துக்கெல்லாம் இன்ஸ்பிரேஷனே அவர் வீடு தான். அவர் வெளியில் எங்கேயும் போய் தேடுறதுல. பெரிய குடும்பம், 4 பொண்ணு 2 பசங்க. அவ்வளோ பெரிய குடும்பத்துக்கு ஒரே ஒரு பெரிய ஜமக்காலம் ஒன்று, பவான் ஜமக்காலம் வச்சு போட்டு எல்லாருமே இந்த மாதிரி ஒத்த ஜமக்காலத்தில் எல்லாம் படத்துக்கு வாங்கலாம். ஒரு தலையணைக்கு 3 பேர் போட்டி போடுவாங்களாம். அவர் 10 வயசு 12 வயசு வரைக்கும் அவர் ஆம்பிஷன் வந்து லைஃப்பில் நமக்குன்னு ஒரு பாய், நமக்குன்னு ஒரு தலையணை, நமக்குன்னு ஒரு பெட்ஷீட் கிடைக்குமா அப்படின்னு ஏங்கியிருக்கார். ஸ்கூலுக்கு போகிறப்ப கூட அவருக்கு செருப்பு போடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. செருப்பு போட்டால் தானே புது செருப்பு பற்றி கேட்கறதுக்கு செருப்பே போடுறதுக்கு வாய்ப்பு அவர் கிடைக்கல. அதே மாதிரி காலேஜுக்கு போகும்போது முதல் நாள் வந்து ஆஃப்டர் ஆயர் போட்டு போனதுக்காக எல்லா பசங்க சிரிச்சிருக்காங்க. அதனால் ரொம்ப அவமானப்பட்டு அழுதுருக்காரு, எனக்கு வந்து ஃபுல் பேண்ட் வேணும்னு சொல்லி. அப்படி வாழ்க்கையை துவக்கினா கூட அந்த 12 வயசுலேயே அவர் ஹன்ச்பேக் ஆஃப் நாட்டர் டேம் அந்த கூனனுடைய வேஷத்தை போட்டு தெருநாடகங்கள்லேயே வந்து 12 வயசுலேயே ப்ரைஸ் வாங்கினார். அவங்க அப்பா வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டான ஆள். வீடு பூரா சுத்தமாக அவரே வந்து வீட்டுக்குள்ளே கூடத்தில் அவரே பெருக்குவார். கொல்லைப்பூரில் சின்ன தூசு கடை கூட பல இலையெல்லாம் பொறுக்குவார். பக்கத்து செவத்து காம்பவுண்ட் ஏறி திருடான்னு சொல்லிட்டு ஒரு அந்த மூங்கில் மரத்துக்கு ரட்டை ஏணி போட்டு இவரே மேலே ஏறி தாரில் அடிப்பார் அவங்க ஃபாதர். அப்படியெல்லாம் வாழ்ந்த ஒரு நேர்மையான ஒரு மனிதர். கடைசியில் அனுமன் பேங்க்கில் ஒரு பேங்க்கில் ஒரு 5000 ரூபா டெபாசிட் பண்ணிக்கிறது. அதாவது இவருக்கு சம்பளம் வந்து வெறும் 18 ரூபா. இந்த 18 ரூபாயில் 4 பொண்ணுங்க 2 பசங்க சம்சாரம், அவங்க அம்மா, இத்தனை பேர் சாப்பிடணும். இதில் ஏதாச்சும் மிச்சப்படுச்சு அந்த பணம் அனுமன் பேங்க்கில் பணம் போட்டிருக்காரு ஒரு 5000 ரூபா. அந்த பணம் திவால் ஆகிப்போச்சு. அப்படிலாம் துன்பப்பட்டவருக்கு ஒரே சந்தோஷம், பையன் பிஎஸ்சியில் ஃப்ரெஞ்சு, பாட்டனி, ஜுவாலஜி எடுத்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணாங்கிறது தான் அவர் வாழ்க்கையில் அப்பாவுக்கு கொடுத்த ஒரே சந்தோஷம். இவர் 1949லேருந்து 51 வரைக்கும் 1 வருஷம் முத்துப்பேட்டையில் பள்ளிக்கூடத்தில் வாத்தியாராக இருக்கார், சயின்ஸு டீச்சராக இருக்கார். அதுக்கப்புறம் மெட்ராஸ் வந்து ஏஜிஎஸ் ஆஃபீஸில் 1951லேருந்து 64 வரைக்கும் வேலை பார்க்குறாரு. வேலை பார்க்குறது பேருக்கு தான். எப்போ கேப் அடிக்கிறதோ அந்த தெரு நாடகம் போடுற மாதிரி நாடகங்களாக எழுதி கூச்சிருக்கார். அதில் மிகப்பெரிய கிளைமாக்ஸ் வந்து மேஜர் சந்திரகாந்தை, மேஜர் சுந்தராஜன் பண்ண வேஷத்தை ஆங்கிலத்தில் நாடகத்தை எழுதி இவரே சுந்தராஜன் வேஷத்தை நாடகத்தில் போட்டவர். அப்போ வந்து சர்வ சுந்தரம் பிச்சுட்டு ஓடிட்டு இருக்கு. அப்போ தான் ஏவிஎம் நிறுவனம் தான் வாங்கி படம் எடுத்துக்கு. நாகேஷ் கூட கோவம், பாலு நீ வந்து அந்த படம் டைரக்ட் பண்ணலன்னா நான் நடிக்க மாட்டேங்கிற அளவுக்கு நாகேஷ் பிடிவாக பண்ணுறாரு. அப்புறம் செட்டியார் அவர்கள் வந்து அடுத்த படம் வந்து பாலுக்கு டைரக்ட் பண்ணிட்டு இந்த படம் கிருஷ்ணமஞ்சி பெரிய ஆட்கள் ரிஸ்க் எடுக்காதன்னு சொல்லி அந்த சர்வசுந்தர படத்தை வந்து நாகேஷ் நடிக்க சொன்னாங்க. இந்த இடைவெளியில் தான் வந்து நான் சினிமாவுக்கு வந்த காலகட்டங்களில் 1965 ஏகே வேலன் அவர்கள், அந்த அருணாச்சல் ஸ்டுடியோ கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த ஏகே வேலன் அவர்கள் தான் முதல்ல இவருக்கு நீர்க்குமிழி படத்துக்கு இவர் எடுத்த நாடகத்தையே படமாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. இந்த நாடகம்னு சொல்லும்போது நாடகத்தை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது சிவாஜி உச்சத்தில் இருக்கார். சிவாஜி கட்டபொம்மன் நாடகமெல்லாம் போட்டிருக்காரு, தேன்கூடு போட்டிருக்காரு, கணம் கண்டு கவிஞன் போட்டிருக்காரு, காடகமுத்திரன் இந்த பக்கத்தில் மனோகர் பயங்கர துரோணர் காடகமுத்திரன் நாடகம் போட்டிருக்காரு, ப்ரொஃபஷனல் நாடகம், சகசநாம நாடக குழு இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு அமைச்சூர் நாடக குழு ஒன்று ராகநிதி கிரியேஷன்ஸ்னு பாலச்சந்தர் தலைமையில் உருவாகி அந்த அமைச்சூர் நாடக குழு சக்க போடுது. நான் சொல்கிற 60களில் சிவாஜி, எம்ஜிஆர் 2 பேர் உச்சத்தில் இருக்காங்க. இப்போ நம்ம அவங்க யாருமே குறைச்சி சொல்லலை, அவங்க படம் ஓடிட்டு இருக்குது. ஆனால் மெட்ராஸை தவிர வெளியூரில் அதிகமாக வந்து ராகநிகேஷன் நாடகங்களில் போடல. அப்போ அந்த நாடகம் போடுறதுக்கு இவங்க மெட்ராஸ்க்கு நாடகம் போடும்போது
இந்த நாடக கொட்டைக்கு பக்கத்தில் எந்த தேட்டர் சப்போஸ் மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப்பில் நாடகம் போட்டாங்கன்னா பக்கத்தில் காமதேனு ஃபுல் ஆகாது. அது யார் படமாக இருந்தாலும் ஃபுல் ஆகாது. என்ன எல்லாம் நாடகத்துக்கு வந்துடுவாங்க. அந்த மாதிரி நாடகங்களில் போடும்போதே நீங்கள் நீர்க்குமிழி ஆகட்டும், நீர்க்குமிழி பார்த்தா ஒரே ஸ்டேஜ் ஒரு தேட்டர் நம்ம உட்காந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு உட்காந்து பார்க்குறமே மொத்தமாக ஷிஃப்டிங் சீன்லாம் இருக்காது. அந்த மாதிரி பண்ணுவாங்க. பர்மனெண்ட் நடிகர் வந்து நாகேஷ் தான் வருது. நாகேஷ் வந்து அவர் எப்படின்னா நாகேஷ் வழியாக பாலச்சந்தர் வாழ்ந்தார் அப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா நாகேஷ் வேறு பாலச்சந்தர் வேறெல்லாம் கிடையாது. தான் என்னெல்லாம் நினைக்கிறேன்னா அத்தனை அசைவம் வந்து பாலச்சந்தர் நீங்கள் கூட வந்து பார்க்கணும் தெரியும். என்னமே அசைவம் அந்த மேனரிசம் பூரா நாகேஷ் கிட்ட இருக்கும். நாகேஷ் வழியாகத்தான் பாலச்சந்தருடைய அத்தனை கேரக்டரையும் நடித்து பார்த்தார். அவர் பர்மனெண்ட் ஹீரோ. நீர்க்குமிழியாக இருக்கட்டும், மெழுகுவர்த்தியாக இருக்கட்டும், எதிர்நீச்சல் வந்து ஆமாம் நவகிரகம் எதாக இருந்தாலும் உச்சகட்டமாக இருக்கும். நான் உயர்ந்தமதி நடிச்சிட்டு இருக்கும்போது சவுகா ஜானகி எதிர்நீச்சல் நடிக்கிறாங்க. அப்போ 10 ரூபா கொடுத்து எனக்கு அவ்வளோதான் செலவு பண்ண முடியும். 10 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு அண்ணாமலை மன்றத்துக்கு போய் நாடகம் பார்க்க போனேன். உயர்ந்தமதியில் அம்மா வந்து எங்கள் கூட நடிச்சிருக்காங்க. நீ வா நீ நாடகம் பார்க்கலாமான்னு சொன்னால் போயிட்டு டிக்கெட் 10 ரூபா கொடுத்து வாங்கிட்டு நான் க்ரீன் ரூமில் போய் சவுக்கரமாக பார்த்தேன். என்ன டிக்கெட் வாங்கிட்டியான்னு ஆமாம் வாங்கிட்டு எங்கே டிக்கெட் காட்டினப்போ பைத்தியக்காரன் கடைசியில் உட்காரணும் நீ வான்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் ரோவில் சீட் போட்டு கொடுத்தாங்க. இப்போ நாகேஷ் வந்து அதில் மாடிப்படி மாதுன்னு பேர் பக்கத்தில் ஒரு உள்ளே இருக்கிற பொண்ணை லவ் பண்ணிட்டான்னு சொல்லி எப்பவும் ஆசீர்வாதம் பண்ணுற சுந்தரராஜன் அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ண மாட்டான். இந்த நாகேஷ் நான் பரீட்சைக்கு போகிறேன் சார், டைம் ஆச்சு ஆசீர்வாதம் சார் நடிக்கிற ஒரு மோனா கிட்ட பார்த்துட்டு நைட்டு பூரா கதறி எழுதிட்டு நான் சிந்தமணி பார்க்குறேன். எனக்கு வெறும் ஏபி ராஜா கடவுள் வேஷமாக கொடுக்குறாரு. சிவன் முருகன் விஷ்ணு கடவுள் வேஷமாக கொடுக்குறாரு. நம்ம சத்தியமாக உருப்படவே மாட்டோம். பாலச்சந்திரன் மாதிரி ஆள் நாகேஷ் மாதிரி மேஜச்சந்திரன் மாதிரி எப்போ லைஃப் நடிக்க போகிறோம் நான் பல நாள் நான் அழுதுருக்கேன். அப்படி உள்ள காலகட்டங்களில் அதுக்கப்புறம் வந்து எதிரொலி படம் எடுக்கும்போது அவர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. இப்போ நவகிரகத்துலேயே நான் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணேன். கெஸ்ட் ரோல் எனக்கு ரோலே அவ்வளோதான் அதை பண்ணிகிட்ருக்கேன். நவகிரகம் பண்ணும்போது மேஜர் சரி நாகேஷ் ஒரு நாளைக்கு 6 பக்கம் போய் நடிப்பார். 2 hours தான் கால் சீட். 8 விக்கு தலையில் வச்சுட்டு இருப்பார். ராமசாமி அப்படின்னா விக்கு எடுத்தாச்சு மீசை பிச்சுட்டு மீசை அடுத்த மீசை ஒட்டி தொப்பி மாற்றிட்டு நேராக இப்போ பாக ஸ்டுடியோ போயிடுவார். அந்த 2 hours தான் கால் சீட்டு. இப்படி நடிச்சிட்டு இருக்கும்போது இவர் நினைக்கிற படத்தை எடுக்க முடியலன்னு உச்சகட்ட டென்ஷனில் இவர் வந்து பாலச்சந்தருக்கு நகமே இருக்காது. பார்த்தீங்கன்னா ஏன்னா கடிச்சு நகமே இருக்காது. நகை வந்து கடைசி வரைக்குமே இருக்காது. கடிச்சு சாப்பிட்டுவார். ஏன்னா நம்ம பட்டுக்கு டென்ஷனில் அப்படி சாப்பிடுவார். அப்படி நவகிரகம் உச்சத்துக்கு ஷூட்டிங் நடந்துருக்கும் போது அவருக்கு தாங்க முடியாமல் ஹார்ட் ப்ராப்ளம் வந்து ஹார்ட்டில் ஹோல் வந்து ஆஸ்பத்திரிப்படுத்திட்டார். அப்போ நான் போய் இந்த பெரிய வீடு இப்போ வந்து ஃப்ளாட் ஆகி போச்சு. அந்த வீட்டில் நான் போய் பார்த்தேன். டே சிவா எல்லாம் முடிஞ்சு போச்சுடா அப்படின்னா. இல்லை சார் இனிமேல் தான் சார் லைஃப் ஆரம்பிக்குது அப்படின்னா. அப்படியே யோசனை பண்ணி அந்த அரங்கேற்றம் சப்ஜெக்டை எழுதி முடித்தார். அந்த அரங்கேற்றம் படம் எழுதி முடிக்கும் போது அவர் தனக்கு ஒரு சத்தியம் பண்ணிக்கிட்டார். அது எங்கிட்ட ஜாலியாக சொன்னார். இப்போ அவர் பற்றி ஒரு புத்தகம் இருக்குது. இந்த இசைக்கு ராமன் எழுதின புத்தகம். அந்த புத்தகத்தில் எல்லாமே துரதிருஷ்டவசமாக அந்த புத்தகம் வெளியிட முடியாமல் போச்சு. அந்த புத்தகம் சொல்லியிருக்கார். அந்த ஹார்ட் அட்டாக் வந்த உடனே அவர் முடிவு பண்ணார். ஒரு நாளைக்கு சராசரியாக புஷ்பாவுக்கு அந்த அளவுக்கு தெரியும் தெரியல, சராசரியாக அவர் 20 to 30 சிகரெட் குடிப்பார். நம்ம மாதிரி ஆளு கொடுக்க டென்ஷனில் 40 சிகரெட் முடிச்சிருப்பார். அதனால தான் அவருக்கு அந்த ஹார்ட் ப்ராப்ளம் வந்துச்சு. அப்போ சத்தியம் பண்ணுறாரு, சாகும் வரை இனிமேல் சிகரெட்டை தொடமாட்டேன் அப்படின்னு முதல் சத்தியம் பண்ணுறாரு. 2வது சத்தியம், இனிமேல் பிஸியான நடிகை எவனாக இருந்தாலும் சரி பிஸியான ஆக்டரை வச்சு படம் எடுக்க மாட்டேன்னு முடிவு பண்ணுறாரு. அதில் தான் மற்ற இத்தனை நடிகர்கள் உருவாதுக்கான காரணமே வந்து பிஸியான ஆக்டரை வச்சு படம் எடுக்க மாட்டேன்னு முடிவு பண்ணுறாரு. அதில் தான் பிஸியான நாகேஷ் திரும்ப யூஸ் பண்ண முடியல, சுந்தரராஜ் யூஸ் பண்ண முடியல. இப்போ அப்படி டோட்டலாக வந்து புதுமுகங்கள் நிறையா வாய்ப்பு கொடுக்க ஆரம்பிச்சார். 3வது விஷயம் 4வது விஷயம் படங்களில் எப்படி ஒரு மெசேஜ் கொடுத்தே தீரணும். ஒரு படம் எடுத்தால் அந்த படத்தை இன்னும் செய்தி சொல்லணும் முடிவு பண்ணுறாரு. கடைசி விஷயம், 5000 ஆண்டுகளாக 10,000 ஆண்டுகளாக ஆணாதிக்கம் உள்ள இந்த உலகத்திலே பெண்களை போற்ற வேண்டும், பெண்மையை போற்ற வேண்டும். இனிமேல் பெண்மையை போற்றும் படம் தான் எடுப்பேன் முடிவு பண்ணார். அது வந்து அரங்கேற்றத்தில் ஸ்டார்ட் பண்ணார். அரங்கேற்றமாக படம் பார்க்க முடியா? அந்த படம் வந்தப்போ பிராமண இனமே வந்து ஏன் உங்களுக்கு இழிச்சவாயம் பிராமணன் தானா, எங்கள் ஜாதியை வச்சு நீ படம் எடுத்து இந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு விலை மாதிரி படம் எடுத்துக்கேன்னு சொல்லிட்டு கடுமையான எதிர்ப்பு. தஞ்சாவூர் மட்டும் தமிழ்நாடு போது அதையும் தாண்டி சொன்னார். ஒரு நேர்மை சத்தியத்துக்கு இலக்கணம்னா நான் ஒரு பிராமணன் தான் சொல்ல முடியும். அதனால் அந்த கேரக்டரை வச்சு என்ன தப்புன்னு சொல்லி பிடிவாதம் பண்ணி படம் எடுத்தார். இப்போ சொல்லத்தான் நினைக்கிறேன்னு ஒரு படம் பண்ணார். அவ்வளோ தொடர்கதை பண்ணார். அவர்கள் பண்ணார். அப்போ 3 முடிச்ச படம் பண்ணார். நூல்வேலி படம் பண்ணார். எந்த படம் எடுத்துங்க எல்லாமே பெண்களை பேஸ் பண்ணி, சிந்து போய் எடுத்துங்க, அக்னி சாட்சி எடுத்துங்க, அத்தனை படங்களுமே பெண்களை பேஸ் பண்ணி தான் எடுத்தார். அக்னி சாட்சி படம் எல்லாம் உங்களுக்கு தெரிய படம் பார்த்துல அவர் ரொம்ப நேசித்த படங்களில் அது ஒரு படம். கண்ணம்மாவை பற்றி உருகி சொல்லியிருப்பார். கடைசியில் ஒரே விஷயம் சொன்னார், டேய் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டான் சரிதான், அவள் வந்து லேபர் பெயின் செத்து போகிறது தான் படம். ஆனால் சரிதான் இனிமேல் கடைசி ஷாட் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாச்சு. எங்கள் பாப்பா டாக்டர் கேட்பான், உனக்கு ஆண் குழந்தை வேணுமா பெண் குழந்தை வேணும்னு கேட்பாங்க. எனக்கு ஆண் குழந்தை வேணும்.
அப்படின்னு சொல்லுவேன்னு பார்க்குறீங்களா? இல்லை, பெண் குழந்தை வேணும் அப்படி சொல்லுவான். டாக்டர் சிரிப்பார். இப்போ நான் வெளியே வர்றேன், வெளியே வந்தோடனே எங்கிட்ட சொல்லுவார், நீ வந்து கடைசி அவளை பொறுத்தவரை கடைசி அவனை பார்க்குறான். ஆனால் நீ வந்து நம்ம எந்த ஃபீலிங் கொடுத்துடாத. இப்போ டீ வாங்கிட்டு வரேன் போகும்போது இப்படி இப்போ சிரிச்சுட்டே போவான். ஆனால் அவள் உன்னை போது கடைசியாக பார்க்குறா. போகும்போது என்னங்க அப்படின்னு. என்னென்னா இப்போ கூட புது கவிதை வரும். என்னென்னா, கடவுளும் குழந்தையும் ஒன்று, ஏனென்றால் இருவருமே கர்ப்பகிரகத்திலிருந்து தான் வெளியே வருகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போவேன். டேய் நீ எமோஷனல் காட்டிடாத அப்படிங்கிறாரு. நான் போயிட்டுருக்கிறேன். இந்த பக்கத்தில் சரிதா கடைசியாக பார்த்து அந்த முட்டை கண்ணில் கீழே மட்டும் தண்ணி வச்சுட்டு, நான் உன்னை கடைசியாக பார்க்குறேன்ல, இனிமேல் உன்னை பார்க்க மாட்டேன்ல அப்படி ரியாக்ஷன் பண்ணுவோம். அதோட அந்த சீன் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் சரிதாவை காட்டல. மறுநாள் வீட்டில் இருக்கும்போது சொன்னார், கிளைமாக்ஸ் சரிதா எல்லா சீன் தான் டே திங்க் பண்ணிட்டு வாங்கடா அப்படின்னாரு. நாங்கள் நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு போனோம். ஏதாவது யோசனை வந்துச்சு இல்லைன்னா உருப்படவே மாட்டேங்கடா அப்படி எல்லாத்தையும் திட்டினார், என்னையும் திட்டினார். அப்புறம் சீனை ஓப்பன் பண்ணார். பாத்ரூமில் ஷேவிங் பண்ணிகிட்டு இருப்பேன். கிரிங் ஒன் லேண்ட்லைன் ஃபோன் அடிக்கும். ஃபோன் எடுப்பேன். அதை சைடு சவுண்டே போட மாட்டார். எவ்வளோ பெரிய பெரிய எடுப்பாங்க. அதுதான் அப்படி நமக்கு ஃபோனில் போட்டால் இன்னொரு சவுண்டு போடுவோம்ல, அது வாய்ஸ் அது போடவே மாட்டார். போய் ஃபோன் எடுப்பேன். பாதி பக்கம் சேவ் பண்ணி நுரையெல்லாம் இருக்கும். போயிட்டு ஹலோ அரவிந்தன், எது சீரியஸா சிசரியனா, நான் கைது போட வரணுமா? இதை வர்றேன். எல்லாம் புரிஞ்சு போச்சு உங்களுக்கு. அங்கே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் இதில் சொல்கிறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு போன்னு சீரியஸு சிசேரியன் நான் கைது பண்ணமா இதை மாற்றிட்டேன்னு உடனே ஒரு பக்கம் சேவிங் அரைங்கம்லாம் கழுவிட்டு ஓடி போய் ரூமை போட்டுட்டு ஸ்கூட்டரை ஸ்டார்ட் பண்ணேன். உடனே பழையபடி கிரிங் அடிக்கும். படி போய் கதவை திறப்பேன். உள்ளே போனால் அந்த கிரிங் சத்தம் வந்து பூதாகரமாக இருக்கும். நான் கிட்டே ஃபோன் கிட்ட போய் பயப்படுவேன். போய் ஃபோனை அப்படி கையில் எடுப்பேன். எடுத்த உடனே அப்படிம்பேன். உடனே குழந்தை போய் விட்டால் இன்னொரு குழந்தை சரிதா மூலம் பெற்றுக்கொள்ளலாம், ஆனால் தாய் போகக்கூடாதுங்கிற என்ன உள்ள என்ன சொல்லுவான், குழந்தையா தாயான்னு கேட்பான். தாயான்னு கேட்க தைரியம் இல்லை உனக்கு. குழந்தையா தாயான்னு கேட்பான். அதுக்கு பதில் ஏதோ வந்துருச்சு, தாயின்னு வந்துச்சு வச்சுங்களா, சவுண்டு போட மாட்டார். அப்படியே என் கையில் இருந்து ரிசீவர் கீழே விழுகும். திரும்பி பார்த்தா இந்த பெரிய பூதாகாரமான சரிதா படத்தை கீழே எழுதியிருக்கும். ஒரு தெளிவற்ற நெஞ்சம் தேடுகிறது பிராயச்சித்தம், ஆண்டவனே என்னை அழைத்து கொள்ள வேண்டுகிறேன். அந்த எங்கிட்ட சொல்லுவான், சின்ன கண்ணம்மா உலகத்தை பார்க்கணும் ஆசைப்படுறா, ஒரு டாக்ஸி கொண்டாங்க அப்படின்பா. நான் காலையில் இருந்தேன்னா பல்லு கூட விளக்காம டாக்ஸி கொண்டு போவோம். அந்த கேப்பில் போய் அந்த போஸ்டரில் எழுதியிருக்கா கீழே, ஒரு தெளிவற்ற நெஞ்சம் தேடுகிறது பிராயச்சித்தம், ஆண்டவனே என்னை அழைத்து கொள்ள வேண்டுகிறேன். அதாவது நான் இன்டெலிஜென்ட்டாக இருக்கலாம், ஆனால் என் சுபாவத்தினால என் புருஷனுக்கு எந்த சந்தோஷம் கொடுக்கல. அம்மா அப்பா போயிட்டாங்க, எல்லாம் போயிட்டாங்க, வாழ்க்கையாகனு போயிடுச்சு. கடைசியில் ஒரு 10 நாளாவது சந்தோஷம் வச்சுக்கலாம்னு எனக்கு தலைவாரி விட்டு குளிப்பாட்டி எல்லா மாதிரியாக பண்ணியிருப்பான் அந்த கடைசி நாட்களில். இப்போ சரிதா போயாச்சு. கேபி சொன்னார், டேய் இதுதான் உனக்கு நடிக்கிறதுக்கு இடம், என்ன வேணா பண்ணிக்கடா. நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், நீயே நடிச்சு நீயே கட் பண்ணிக்க அப்படின்ட்டார். அதை பார்த்து இந்த படத்தை பார்த்தேன். ஹோல் லைஃப் திங்க் பண்ணி பார்த்து எப்படிலாம் சரிதாவோட நீ நடித்த, எப்படிலாம் உங்கள் வீட்டு எதிர்ப்பு ஏற்படுத்தி இத்தனை இந்த ஆண்டு நீ எப்படி வாழ்ந்து மொத்தம் நினச்சி இப்போ எல்லாம் போய்விட்டது, இனிமேல் உனக்கு யாருமே இல்லை, நீ முடிவு செய்து விட்டார். நானா அழுது தேம்பி அழுது கீழே விழுந்து கூப்பிட விழுந்து நானே கட் சொன்னேன். படத்தை எல்லாம் போட்டு பார்த்தோம், மேனாச்சேரில் படத்தை போட்டு பார்த்தோம். சரிதா வந்து அவர் லைஃப்பில் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணப்படும். கேபி சார் இந்த பக்கம், நான் இந்த பக்கம், சரிதா அந்த பக்கம். படம் பார்க்கும்போது சரிதா ஃபெயிண்ட் ஆகிட்டான். அந்த கிளைமாக்ஸ் பார்த்து ரீரிகார்டிங் பண்ணல. அப்போ எடுத்து 2 பேர் தோளில் கை போட்டு, ஓகே நல்லா படம் ஓடணும் தான் நம்ம பண்ணியிருக்கோம், கவலைப்படாத, இதெல்லாமே படத்தோட வெற்றி சந்தோஷப்படுவோம்னாரு. துரதிருஷ்டவசமாக அக்னி சாட்சி படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடவில்லை. லிட்டில் ஆனது மட்டும் 100 நாள் கஷ்டப்பட்டு ஓடிச்சு. செத்து போயிட்டாரு. என்னடா பண்ண சொல்றீங்க, அதுக்கு மேலே என்னடா பண்ண சொல்றீங்க, கதறாரு. ஆனால் இது போர்க்களம் தானே, மல்யுத்த மேடை தானே சினிமா என்பது. அந்த மனிதன் மீண்டும் எழுந்தான், சிந்து பறி கொடுத்தான். என்னை கூப்பிட்டாரு, சிவா கர்நாடகா சங்கீத வித்வான் வேஷன்டா அப்படின்னாரு. உங்களுக்கு தைரியம் இருந்து எனக்கு படத்தை நீதான் எடுக்க போறீங்க, உங்கள் தலையெடுத்து அப்படின்னு. தெரியாதா டேய், அந்த தண்டமானி தேசிகரும் கேவி சுந்தராம்பாள் டிஆர் மகாலிங்கம் இவங்கெல்லாம் ஜிஎன்பி எல்லாம் பண்ண ரோல் அது. அவங்கெல்லாம் பிறப்பிலேருந்தே சங்கீதம் கற்றுக்கிட்டவங்க. நீ என்ன பண்ண போகிறேன்னாரு. உங்களுக்கு தைரியமாக தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு கொடுத்தாங்க. வேஷமான ஏபிசி ஒன்றுமே தெரியாது. ஸ்கூல் டேஸ் வரைக்கும் நான் கரண்ட் லைட் கிடையாது எங்கள் ஊரில். நான் லேடியை கேட்டது கிடையாது. மெல்லிசையாக தெரியாது. அப்புறம் பல்லிசை எப்படி தெரியும், கர்நாடக சினிமாவுக்கு என்ன தெரியும். சும்மா வாங்கிட்டு ஒவ்வொரு எழுத்தையும் பிரித்து வச்சு எழுதி ஹெட்ஃபோனை போட்டுட்டு டைரக்டெல்லாம் தெரியாது. நான் பாட்டு வீட்டில் பண்ணிட்டு இருப்பேன். நிரி நிதா தனிதமா மத மகா கமகாரி மகாரி நீ நிரிகம கமனிதா மபா சாச பாபா நீ நிமா மதா தகா மாமரி மகாரிக மத மத கமதானி மத நெறிகானி மதனி கனி நிதா நிகர இந்த தபா இதெல்லாம் இஷ்டத்துக்கு நான் பாட்டுக்கு பையன் பண்ணிட்டு இருந்தேன். அவருக்கு தெரியவே தெரியாது.
விசாகப்பட்டினம் போகிறோம். நீங்கள் சுனாமி வந்து இப்போ தானே பார்த்தீங்க 2005 2004 26 பார்த்தோம். அந்த சுனாமி அலைகள் தினம் பார்க்கலாம். நீங்கள் வைசாக் போனீங்கன்னா அந்த வைசாக் 26 அடி அலை அடிச்சிட்டு இருக்குது. அந்த அலையில் ஒரு பாறை மேலே உட்காந்து பத்மாசம் போடுவில்ல, பத்மாசம் போட்டு உட்காந்துக்க உட்கார வச்சாரு. இந்த சுரம் போடுறாங்க. சுரம் போட்ட உடனே நான் பாட ஆரம்பித்தேன். திடீர்னு பார்த்தா ஒரு அரை வந்து தூக்கி என்ன தண்ணிக்குள்ளே போட்டுருச்சு. ரெடிமேடாக வந்து வேறு ஜிப்பாக ரெடி வச்சுருந்தாங்க. காஞ்சி போன ஜிப்பாக எடுத்து போட சொல்லி போடா போய் உட்கார அப்படின்னு படி உட்காந்தேன். நான் பாட ஆரம்பிச்சு திரும்பி பார்த்தா ஓகேவா சார்னு பார்த்தா கேமராமேனுக்கான டைரக்டருக்கான யூனிட்டுக்கான அவங்க மொத்தமே தண்ணிக்குள்ளே போயிட்டாங்க. அப்புறம் தூக்கிட்டு வந்து போட்டால் கேமராமேன் நம்ம ரெடி வந்து பிரமாமா வந்து கேமரா க்ளீன் பண்ணுவோம். ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாமல் என்னடா மொத்தமே போயிடுச்சாங்க, ஷூட் பண்ணலாம் போயிடுச்சா, விடுங்க சார் இந்த படம் சில்லு வச்சு விடுங்க சார் அப்படி எடுத்து ஒரு நாள் பூரா க்ளீன் பண்ணி மறுநாள் திரும்ப ஷூட்டிங் ஆரம்பிச்சு அதே மாதிரி 10 மாதம் போட வச்சு இந்த பாலகுமாரா உனக்கு கொஞ்சம் சொரலாம் தெரியுமில்ல, நான் ரொம்ப தூரத்தில் கேமரா வச்சுருக்கேன், ஜூம் பண்ணிக்கிறேன், அவர் பக்கத்தில் பார்க்கிட்ட ஒழிஞ்சிக்கேன், சிவகுமார் உடனே என்ன சொல்கிறான் அப்படின்னாரு. ஓகே சார்னு போட்டாங்க, சொரம் போட்டாங்க. நீ சரி சா 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 நீ சரி சா சா நீ சரி சரி சா 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 நீ சரி சா சா பா மா பா மா கா மரி சாரி சரிகா மா கா மரி சாரி சா நீ ச நீ பா பா நீ பா நீ பா நீ பா நீ பா மா பா நீ பா நீ பா நீ பா ரி சரி 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 நீ சரி 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 ரிகா கம்மா மா பா கம்மா மா பா மா பா நீ பனி சரி சரி மா சரிகா மகா கணபதியும் அப்படின்னா ஓகே அப்படின்னாங்க. டே பாலகுமாரன் அண்ணா இந்த ஸ்பீடில் நீ சொன்னா ஒன்றுமே புரியாது, உடனே தான் உனக்கு மட்டுமே தெரியும், நீயே சொல்கிறாண்ணா சத்தியமாக ஓகே சொல்கிறா அப்படின்னா. அதை முடிச்சு சொன்னால் இந்த படம் சூப்பர் ஹிட்டர் அப்படின்னாரு. அப்படியெல்லாம் படம் பண்ணி ஒரு மகத்தான மனிதன். ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு இப்போ நான் சொன்னேன் குஷ்பு கேட்டால் குஷ்பா அதை சொல்லி எமோஷனல் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நடிகர் நூற்றுக்கணக்கான நடிகரை வந்து ஒன்று அறிமுகப்படுத்திருக்காரு, அந்த பட்டை தீட்டிருக்காரு, நூற்றுக்கணக்கான படங்களை பண்ணியிருக்காரு. இனிமேல் அப்படி ஒரு மனிதன் இந்த மண்ணில் பிறப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை, நம்ம காலத்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த ஃபிலிம் சேம்பரும் சரி சினிமாண்டும் சரி அந்த மாமனுடைய பெயரை நிலைநாட்டுறதுக்கு என்னெல்லாம் காரியம் பண்ணீங்களோ அது என் குடும்பம் நிச்சயமாக துணைக்குமே சொல்லிக்கொண்டு என்னுடைய பாலச்சந்தருடைய உயிராக மூச்சாக நிழலும் கூட வீட்டுக்குள்ளமா இருட்டில் காணாம போடு, இருட்டில் கூட இருந்தா இருப்பான். இந்த மோகனுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக சூர்யா காட்சி சார்பாக 2 லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்குறேன் சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி வணக்கம். 23ஆம் தேதியிலிருந்து நீ காலையில் வரைக்கும் வந்து அவருடைய படங்கள் தான் மறுபடியும் பார்த்துட்ருக்கேன். எத்தனையோ தடவை பார்த்தது தான், இருந்தாலும் மறுபடியும் பார்த்துட்ருக்கோம். அது நினைவுக்கு வந்து அவருடைய படங்கள் போதும். உலகம் இருக்கும் வரை சினிமா இருக்கும், சினிமா இருக்கும் வரை பாலச்சந்தர் சார் பேர் நிலைத்திருக்கும். எல்லோரும் தெரிஞ்ச மேட்டர் தான். அவங்கவுங்க அவங்களோட நினைவுகள் பகிர்ந்துக்கிறாங்க. என்னுடைய நினைவுகள் பார்த்திங்கன்னா நான் முத்துப்பரம் பீரியடில் தான் அவரோட நெருங்கி பழகிற வாய்ப்பு கிடச்சிது. இந்த டிஸ்கஷனில் நான் பேசிகிட்ருப்பார். எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் வந்து என் சம்பளத்தை பற்றி பேசும்போது இவ்வளோ சம்பளம் வாங்குறேம்மாப்பா நீ இப்போ வந்து இது அதுக்கு மேலே வந்து 3 லட்ச ரூபா போட்டு ஒரு அமௌண்ட்டு சொன்னார், 15 லட்ச ரூபா வாங்கிக்கப்பா அப்படின்ட்டு. அவர் சிரிச்சார். நான் இது வரைக்கும் ஹையஸ்ட்டாக என்ன படம் சம்பளம் வாங்கியிருப்பேன் தெரியுமா அப்படின்னாரு. தெரியல சார், இப்போ நான் உங்களுக்கு அதிகமாக போட்டு கொடுத்த அந்த அமௌண்ட்டு தான் நான் இது வரைக்கும் சம்பளமாக வாங்கியிருக்கேன் அப்படின்னாரு. எனக்கு ஷாக்காக இருந்தது. என்ன சார், அவ்வளோதான் நான் கொடுப்பாங்க, அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கலாகேந்திரனில் பார்ட்னர்ஷிப்பில் எல்லாம் பண்ணோம். ஒரு படத்தில் சம்பாதிப்போம், இன்னொரு படத்தில் விட்டுருவோம். இதுதான் எங்கள் இது. அப்படி பார்த்தீங்கன்னா நான் முந்தானத்து வந்து நேற்று ரஜினி சாரோட பேசிகிட்டு இருக்கும்போது தான் அவர் பண்ண படங்களுக்கும் அவர் இப்போ இருக்கிற இடத்துக்கும் சம்மந்தமே இல்லைல்ல அப்படின்னாரு. அதான் உண்மை. நிறைய பேர் சம்பாதிச்சார். ஆனால் அவர் சார் சொன்ன மாதிரி அவர் இல்லாத பதவிகளே இல்லை. ஸோ அந்த ஒரு பதவி தான் பேலன்ஸ் இருந்தது, போய் அடைஞ்சிட்டார். அவர் வந்து யாராலுமே மறக்க முடியாது உண்மையாகவே. அவருக்கு ஒரு தனி ஒரு ஒரு எனர்ஜி வரும் பாராட்டுறதுல கூட. நிறைய விஷயங்களில் பாராட்டுவார், லெட்டர் அனுப்புவார். இந்த தசாவதாரம் படம் பார்த்துட்டு அன்றைக்கி ராத்திரி 11 மணிக்கு தான் முடிஞ்சுது. ஏன்னா இப்போ நைட் 10 o'clock ஷோ முடிஞ்ச உடனே ஒரு 1 hour இவர் நாகேஷ் சார் மனோரம் ஆட்சி எல்லாம் பேசியிருந்துட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டார். நான் அதுக்கப்புறம் ஒரு நைட் ஷோ அன்றைக்கி ப்ரொஜெக்ஷன் முடிச்சுட்டு நான் ஒரு 3 மணிக்கு தான் வீட்டுக்கு போகிறேன். படுத்தேன். கிளம்புற ஒரு 7 மணி இருக்கும். கீழே இருந்து ஃபோனு இன்டர்காமில், சரி மோகன் ஒருத்தர் வந்திருக்காரு பேசணும், அப்புறம் வர சொல்லுப்பா. இல்லை அவரே பேசுகிறேன் சார் பக்கத்தில்.
ஏன்னா வேறு ஏதோ மோகன் நினச்சிட்டு எங்கள் இதில் ஒர்க் பண்ணுறவங்கெல்லாம் இருக்காங்க 2-3 பேர் அப்படின்னு நினச்சிட்டு, சார் நான் தான் சார், இந்த வாய்ஸை கேட்டோன்னே ஷாக்கு. நீ என்னப்பா அப்படின்னு. இல்லை சார் வந்திருக்காருன்னா ஷாக் ஆகிட்டேன். அப்படி அடித்து பிடிச்சிட்டு ஓடி வந்தேன். காலங்காத்தால் ஒரு ஷால் ஒன்று எடுத்துக்கிட்டு என் வீட்டுக்கு வந்து அந்த ஷாலை போட்டு அப்படி கட்டி பிடிச்சாரு. முதுகெலும்பெல்லாம் வலிக்கிற அளவுக்கு கட்டி பிடிச்சாரு. என்னையா எப்படிடா இப்படியெல்லாம் படம் எடுத்துங்க, இது இந்த படத்தை பற்றி இப்போ பேச மாட்டாங்கடா, 10 வருஷம் கழித்து உன்னை கேட்பாங்கடா, இந்த ஷாட் எப்படி எடுத்த, அந்த இது எப்படி எடுத்த அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் சாகவே சாகாதுடா அப்படின்னாரு. ஸோ அதுதான் எனக்கு வந்து மிகப்பெரிய ஆஸ்கார் அவார்டாக நினச்சிட்ருக்கேன் இந்த தசாவதாரத்தை பொறுத்த வரைக்கும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் என் ஒய்ஃப் சொன்னாங்க ஃபோனில். அவங்க காவேரி ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க ஃப்ரெண்டு இருக்காங்க. 4 வருஷம் கழித்து நடிச்சிருக்கேன் படம், அந்த படத்தை மட்டும் நான் பார்த்துடுறேன். அதுவும் கமல் வந்து இந்த படம் பண்ணியிருக்காரு, இந்த 2 படத்தை மட்டும் நான் பார்த்துட்டு வந்து அது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு வைத்தியம் பண்ணுங்கன்னு டாக்டர்கிட்ட சொல்லியிருக்காருன்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நினைவலைகள் சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய பேர் இருக்காங்க, அது அவங்களுடைய நினைவுகளும் பகிர்ந்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். நான் நடிகனாக வந்ததுக்கப்புறம் உண்மையாக சொல்லப்போனால் இன்னி வரைக்கும் எனக்கு கேபி சாரோட வெரி லிமிட்டட் சந்திப்பு தான். 2 ஒரே ஒரு வார்த்தை, தாமிரபரணி பூஜை அன்னைக்கு நான் ஒரு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது ஆல் த வெரி பெஸ்ட்டுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு ப்ரிவ்யூ தியேட்டரில் வந்து வேறு படத்துக்காக வந்திருக்கும் போது நான் அவரை பார்த்தேன். சந்தித்து பேசுகிறதுக்காக நான் வாய்ப்பு கிடைக்கல. I pray to God, may his soul rest in peace, and madam, I pray to your family that you should be strong in this time. கேபி சார் பொறுத்த வரைக்கும் எத்தனையோ இயக்குநர்கள் இருக்காங்க. ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து சில இயக்குநர்களுக்கு தான் இருக்கும். ஹீஸ் அ ட்ரெண்ட் செட்டர். இப்போது என்ன தான் வந்து நம்ம நிறைய விஷயங்கள், மாற்றங்கள், நிறைய வரவேற்புகள் இருந்தாலும் கேபி சாரோட படங்கள், கேபி சாரோட பாணி எப்பவுமே வந்து நிரந்தரமாக இருக்கும். ஒரு உதவி இயக்குனராக நான் வேலை செஞ்சதுனால நான் இது சொல்ல, எல்லாம் ஃப்யூச்சரில் இருக்கிற, அதாவது இப்போ காலேஜில் படிக்கிற அத்தனை விஸ்காம், அத்தனை மீடியா சம்மந்தப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேறு எந்த படிப்பு தேவையில்லை. இவரோட படங்கள் பார்த்தாலே ஒரு இன்ஸ்பிரேஷன் மட்டும் இல்லை, மேற்கொண்டு என்ன மாதிரி ஒரு டிரெக்ஷன்ன்றது வெறும் இன்க்ளூடிங் ஒரு வார்த்தையாக, அதாவது எந்த பாதையில் போய் நம்ம ஒரு படம் எடுக்கணுன்றது கேபி சாரோட படங்கள் பார்த்தாலே ஒரு முன்னோட்டமாக இருக்கும். கேபி சார்ஸ் மெமரிஸ் வில் ஆல்வேஸ் லிவ் as long as தமிழ் சினிமா lives. தமிழ் சினிமா 1931 பேச ஆரம்பித்தது. ஆனால் பாலச்சந்தர் சார் படம் வந்த பிறகு தான் எல்லோராலும் பேசப்பட்டது. நாமெல்லாம் செங்கலாலும் சிமெண்டாலும் வீடு கட்டிகிட்டு இருப்போம். ஆனால் விருதுகளாலேயே வீடு கட்டின ஒருத்தர் உண்டுன்னா அது பாலச்சந்தர் சார் மட்டும்தான். நான் வந்து நம்ம தமிழ் சினிமாவுக்கு மட்டுமல்ல, நம்ம தமிழகத்திற்கே பெருமை சேர்த்தவர் பாலச்சந்தர் சார். அவர் வந்து நிச்சயமாக தமிழ்நாடு அரசு வந்து கௌரவப்படுத்தணும். அதுக்கு என்ன வகை, என்ன வழி அப்படின்னா, அவர் இருக்கிற அந்த தெருவுக்கு பாலச்சந்தர் தெரு அப்படின்னு பேர் வைக்கணும். நிச்சயமாக சென்னை மயிலாப்பூரில் பாலச்சந்தர் சாருடைய சிலையை வெகு விரைவில் தமிழக அரசு நிறுவனம்னு நான் வேண்டிக்கிறேன். பாலச்சந்தர் தமிழ் சினிமாவோட ஒரு கடவுள். தமிழ் சினிமாவை இந்திய சினிமாவுக்கு அறிமுகப்படுத்திய ஒரு தூதர். அவர் இப்போ அவங்க குடும்பத்துக்கு மட்டும் சொந்தம் இல்லை, வாழும் வரை அவர் அவங்க குடும்பத்துக்கு சொந்தம். இப்போ அவங்க எங்களுக்கு சொந்தம், இப்போ எங்கள் எல்லாருக்கும் சொந்தம். அதனால தான் அவரோட மரணத்தை கூட நாங்கள் வந்து இந்த தமிழகமே பார்க்கணும். ஒரு சபா ஊர்வலம் பண்ணும்போது கூட அதில் வந்து அவரோட நினைவஞ்சல் வந்து உலக மக்கள் அனைவருக்கும் தெரியணுங்கிற மாதிரி நாங்கள் வந்து விருப்பப்பட்டோம். ஏன்னா நாங்கள் அது ஒரு மாதம் முன்னாடி தான் அவர் வீட்டுக்கு போய் நாங்கள் அவரை சந்தித்தோம். சந்திக்கும் போது அவரோட மகனை இருந்த துயரத்தில் அவர் இருந்தார். அப்புறம் சொன்னார், செல்லுமணி, மரணம் தவிர்க்க இயலாது தான், ஆனால் எனக்கு பின்னாடி என் மகன் போயிருந்தான்னா நான் இன்னும் 1 வருஷம் உயிரோடு இருப்பேன்னு சொன்னார். அந்த அவரோட மகனோட மறைவு தான் அவருக்கு வந்து அதாவது வந்து உடலில் அவர் எதையும் போராடக்கூடிய தகுதி அவருக்கு இருக்குது. ஆனால் மன ரீதியில் அவர் வந்து ரொம்ப உடைஞ்சு போயிருக்கார். அது ஒரு அந்த பேப்பரில் எழுதிட்டே இருந்தார். ஒரு ஹிந்து பேப்பரில் அவரை பற்றி எனக்கு கட்டிங்ஸ் வந்தது. அது மேலே வந்து தந்தை மகர் காட்டும் உதவி, இவன் தந்தை என்னொன்றான் கொல்லணும் அப்படின்னு வந்து அது மேலே எழுதி வச்சிருந்தார். அவர் சொன்னார் வந்து, என் மகனை பற்றி எல்லாரும் தெரிஞ்சிருக்கு செல்வமணி, எனக்கு தான் தெரியல, இப்போ தான் அவனை பற்றி படிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி அவர் இருந்துகிட்டே இருந்தது. அப்போ
அப்போ சொன்னார் வந்து மரணம் வந்து எல்லாருக்கும் வரும், எனக்கு வரும், ஆனால் அதை பற்றி நான் கவலைப்படவே இல்லை. ஆனால் மரணத்துக்கு பிறகும் ஒரு மனிதன் வாழணும், அதுதான் அது வாழும்போது நம்ம செய்ய வேண்டிய வேலைன்னார். அந்த வேலையை வந்து அவர் அதிகமாகவே செஞ்சுருக்கார். நம்ம சேம்பருக்கு நான் இன்னொரு வேண்டுகோள் கூட கொடுக்க விரும்புகிறேன். அதாவது சிலையாக ஒரு சின்னதாக நீங்கள் வந்து இங்கே தலைவராக இருந்ததுக்காக இந்த மீட்டிங்கிற ஒரு ஏதோ ஒரு சடங்காக இல்லாமல் பாலச்சந்தர் இங்கே இருந்த தலைவர்கள் மட்டும் இல்லை, இந்த இருந்த இயக்குனர் எல்லாரையும் விட வந்து மிக அனிதவாக மனிதர். அதனால் இந்த சேம்பர் வளாகத்துக்கு இல்லை கட்டப்போகிற மாளிகைக்கு பாலச்சந்தர் மாளிகையும் நீங்கள் பேர் வைக்கணும். அதுதான் வந்து நீங்கள் உண்மையாகவே வந்து ஒரு எங்கள் இயக்குனருக்கு தர மரியாதையாக நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா தமிழ் சினிமாவே அவருக்கு சொந்தம், அவருக்கே இந்த தமிழ் சினிமா சொந்தங்கிறத நீங்கள் வந்து உணரணும். அதுக்கு உண்டான முயற்சி நீங்கள் எடுக்கணும். இன்னும் கூட வந்து நீங்கள் திடீர்னு நேற்று சொன்னதால் வந்து அவரோட நினைவஞ்சல் எப்படி இருக்கணும்னா வந்து இந்த இந்தியாவில் இருக்க எல்லாருமே கலந்து அது ஒரு மிகப்பெரிய நினைவஞ்சலியாக இருக்கணும். அது வந்து அமிதாப் பச்சன்லேருந்து சிரஞ்சீவிலிருந்து அவரால் அறிமுகப்படுத்த அனைத்து இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் நடிகர்களும் அதெல்லாம் சேர்ந்து, ஏன்னா அந்த நாங்கள் வந்து அவர் சபா ஊர்வலத்தை வரும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் நினச்சோம் வந்து அந்த பிரிட்ஜ் வரைக்கும் வண்டியில் போயிட்டு அப்புறம் வண்டி ஃபாஸ்ட்டாக கொண்டு போய் நாங்கள் கொண்டு போயிடலாம், அதுதான் 1 hour டைம் வச்சுருந்தோம். ஆனால் சினிமாக்காரங்களை விட வந்து பொதுமக்கள் ஆண் பெண் அப்படி வந்து அந்த பின்னாடியே ஓடி வந்துட்டு இருந்தாங்க. யாருமே வந்து நிற்கிற ஸ்டேஜில் இல்லை. அந்த 6-7 கிலோமீட்டர் கூட வந்து கை குழந்தை கூட தூக்கிட்டு ஒரு அம்மா வந்தாங்க. உள்ளே வந்து ஒரு பெரிய தகராறு பண்ணாங்க. இவரை பார்க்க தான் நாங்கள் வந்திருக்கோம், இன்னும் எங்களை ஏன் தடுக்கிறீங்கன்னு வந்து ஒரு வெறி கொண்டு இது பண்ணாங்க. அப்போது அவர் வந்து ஒரு பெரிய நடிகர் கூட இல்லை, ஆனால் அதை மீறி அவர் மேலே இருக்கிற அன்பு வந்து அப்போ தான் எங்களால் உணர முடிஞ்சது. இவர் வந்து ஒரு சாதாரண மனிதர் இல்லை, தமிழர்களே தன்னை வசப்படுத்தி ஒரு மாமனிதருங்கிறத வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். உங்கள் குடும்பத்தாருக்கு நாங்கள் வந்து ஒரு உறுதி கொடுக்குறோம், மிகப்பெரிய அளவில் அவரோட நினைவை நாங்கள் கொண்டு செல்வோம். அதுதான் நாங்கள் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கம் அவருக்கு செய்கிற கடமையாக நாங்கள் நினைக்கிறோம். நிச்சயமாக மிகப்பெரிய நினைவஞ்சலி மட்டும் இல்லாமல் அடுத்த நூற்றாண்டுக்கும் அவர் பேர் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நாங்கள் அவருக்கு செய்ய இருக்கிறோம். அது என்னங்கிறது நாங்கள் உங்களோட கலந்துக்கிட்டு நாங்கள் உறுதி கொடுக்குறோம். Death occurs. It occurs to the aged person. It occurs to person who has lived and is no more needed to be living. But death also occurs in a case where essential persons, person who has been very much necessary for the community, for the nation, they have been removed. That is the blackest point of death, which is an ultimate truth. It is the blackest point of death. In the case of Balachandra, the death is premature. The death is a removal of the national interest. நான் இங்கிலீஷில் பேசுறது கொஞ்சம் தப்பாக இருக்கலாம். அதாவது நன்னிலத்தில் பிறந்தார் அவர். அந்த நன்னிலத்தில் பிறந்து நல்ல மாங்குடி உள்ள வசித்தார். அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பாஸ் பண்ணார். அதுக்கப்புறம் அக்கௌண்ட் ஜெனரல் ஆஃபீஸில் வேலை பார்த்தார். நல்லா வேலை பார்த்த சமயத்தில் அவருடைய மிகச்சிறந்த நாடகம் மேஜர் சந்திரகாந்த். அதை நண்பர்கள் மென்ஷன் பண்ணலை, அதை குற்றமாக சொல்லலை. அந்த மேஜர் சந்திரகாந்தனுடைய நாடகம் தமிழ்நாட்டினுடைய நாடகங்களுடைய ஒரு அமைப்பையே ரெவல்யூஷனைஸ் பண்ணுது. அதாவது மேஜர் சந்திரகாந்த் நாடகத்தை பார்க்காதவன் நாடக கலைஞருக்கு உற்றவன் அல்லங்கிற அளவுக்கு அந்த நாடகம் போச்சு. அதுக்கப்புறம் அவர் டயலாக் ரைட்டரானார். டயலாக் ரைட்டரை வச்சு என்னுடைய பூஜைக்கு வந்த மலர் அப்படிங்கிற படத்துக்கு டைலாக் எழுதினார். 7500 ரூபா சம்பளம் கொடுத்தேன். படம் முடிஞ்சு போச்சு. ஒரு நாள் சகஸ்திரநாத்தமுக்கும் எஸ் வரலட்சுமிக்கும் சீன் எழுத சொல்லி நான் 4 சீன் சொன்னேன். காலையில் 9 மணிக்கு உட்காந்தாரு. வரலேன்னு எழுதின பேப்பரெல்லாம் கிழிச்சு போட்டுட்டு சாயங்காலம் 5 மணிக்கு பக்கத்தில் ஒரு டீ கடையிலேருந்து 2 தோசையை வாங்கி சாப்பிட்டுவிட்டு உட்காந்து எழுதினார். அது பூஜைக்கு வந்த மாதிரி பண்ண. அப்போ நான் கடைசியாக கேட்டேன் அவர்கிட்ட, ஒருவேளை நான் வந்து 7500 ரூபா தான் சம்பளம் கொடுத்தது குறைச்சலாக இருக்குமோ அப்படின்னு கேட்டேன். வேணாம் முக்தா சார், முக்தா ஃபிலிம்ஸில் வேலை செஞ்சு அப்படிங்கிற ஒரு கிரெடிட் இருக்கு பாருங்க, அது போதும் எனக்கு அப்படின்னு.
அவ்வளவுக்கு பெரிய கம்பெனி இல்லையா முக்தா ஃபிலிம்ஸ். இல்லை இல்லை நீங்கள் நினைக்கிறீங்க, நான் அப்படி நினைக்கிறேன். அதாவது அதுக்கப்புறம் டயலாக் ரைட்டராக பல படங்கள் எழுதினார். ஏகே வேலன்னு ஒரு பெரிய அந்த காலத்தில் கை பிறந்தால் வழி பிறக்கும்னு ஒரு படம் எடுத்து சூப்பர் ஹிட்டு. நிறையா அவருக்கு பணம் வந்தது. அந்த பணத்துக்கு அவர் படம் எடுத்தார். அப்போ பாலச்சந்தரை கூப்பிட்டு, பாலச்சந்தர் ஒரு டயலாக் ரைட்டர் தான், என் படத்துக்கு எழுதிக்கிட்டு இருக்காரு. அவரை கூப்பிட்டு நீர்க்குமிழி அப்படின்னு படித்தார். இந்த மாதிரி கூட்டங்களில் ஏகே வேலன், a disappeared man has never been mentioned. It's our duty to mention ஏகே வேலன். அவரை இது பண்ணி கூப்பிட்டு படம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவருடைய வளர்ச்சி ஹிமாலயன் வளர்ச்சி, ஹிமாலயன் வளர்ச்சி அது மாதிரி வளர்ந்துருந்தார். ஒரு படத்தில் அவர் வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு டீல் பண்ணிச்ச, அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நான் பிராமண வகுத்தை சேர்ந்தவன்கிறதுனாலையோ என்னமோ அந்த கஷ்டம். அந்த பிராமண பொண்ணை ப்ராஸ்டிடியூட்டுங்கிற மாதிரி கேட்டாங்க. ஏன் பாலச்சந்தர், நீ பண்ணது சரியா? நான் கேட்டேன். என்னப்போ நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமாக பேசிக்கணும், நீ பண்ணது சரியா அப்படின்னு கேட்டேன். என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற. நம்ம ஜாதியே 5% கூட இல்லை, அந்த ஜாதியை டிகிரேட் பண்ண மாதிரி இன்றைக்கி ஒரு படம் இருக்கு முக்தா. அது அல்ல, நான் எடுத்துன்றது ஒரு நிஜ கதை, நடந்த கதை. அந்த நடந்த கதையை சொல்லச்சு நான் அதுக்கு சின்சியராக இருக்கணும், நான் அதுக்கு இன்சின்சியராக இருக்கக்கூடாது. அதெல்லாம் நான் சொன்னேன். நீ கோச்சிக்கத்தில் பாயிண்ட் இருக்கு, ஆனால் கோபத்தில் நியாயம் இல்லை அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் பல பிரச்சனைகள் போனார், ஒவ்வொருத்தரை இது பண்ணார். பையன் செத்து போயிட்டான். அதுக்கப்புறம் பேத்திக்கு கல்யாணம் பண்ணார். பேத்திக்கு கல்யாணம் பண்ணிச்சு டெலிஃபோனில் என்னை கூப்பிட்டாரு. சீனு, நம்ம ஜாதியில் பையன் இறந்து போனால் 1 வருஷத்துக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு மரபு இருக்கு, அந்த மரபை தாண்டி இதை பண்ணுறமே சரியா அப்படின்னாரு. நீ அந்த மரபெல்லாம் பார்க்காத, ராத்திரி 10 மணிக்கு நீ அந்த மரபெல்லாம் பார்க்காத. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவன் இறந்து போயிட்டான், அவன் காலம் அதோட முடிஞ்சு போயிடுச்சு. இவளுக்கு கல்யாணம் பண்ணணும், இவளுடைய காலம் இன்றைக்கி தொடங்கிறது. இறந்து போன ஒரு காலத்தையும் நடக்க வேண்டிய ஒரு கல்யாணத்தையும் சம்பந்தப்படுத்தி டிலே பண்ணுறதுங்கிறது அவசியம் இல்லாத ஒரு செயல் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது அவருக்கு ஒரு திருப்தியை ஏற்படுத்தி மனசாந்தியை ஏற்படுத்திட்டு, ஆக ஒரு மிக சேர்ந்தது. அதாவது ஒரு வரிசையாக படம் எடுத்துக்கிட்டு வரிசையாக நல்ல கருத்துக்களை சொல்லிக்கிட்டு நல்ல இது ஒரு சக்ஸஸ்ஃபுல் எலிமெண்ட்டாக இருந்தது. அதனால தான் அவர்கிட்ட இருந்த ஒரே ஒரு முக்கியமாக அவரை பற்றி நம்ம நினைக்கிச்சு அவர்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டியது என்ன அப்படின்றதுக்கு டோட்டல் டெடிகேஷன். அவர் நமக்கு கற்றுக் கொடுத்தது டோட்டல் அண்ட் கம்ப்ளீட் டெடிகேஷன். அதாவது எஸ்வி சஹஸ்ரநாமத்துக்கும் வரலட்சுமிக்கும் ஒரு 4 சீன் எழுதி கொடுன்ட்டு பூஜைக்கு வந்து சொன்னேன். எழுதியிருக்காரு சரியா வரலன்னு பேப்பரை கிழிச்சு போட்டு என்னுடைய ஆஃபீஸ் பூரா பேப்பர் கிழிச்ச மயமாக இருந்தது. ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னா, சரியா வரல சீனு சார். அவர் என்னை சீனு தான் கூப்பிடுவார். சரியா வரல சீனு சார் அப்படின்னு சொல்லி அப்புறம் கடைசியாக எழுதி அவர் கொடுத்து அதை பிக்சரைஸ் பண்ணேன். அப்புறம் நான் ஒரு நாளைக்கு கேட்டேன் இவர்கிட்ட, எங்கள் அண்ணன் கேட்க சொன்னான். கேட்டேன், பாலச்சந்தர் உனக்கு 7500 ரூபா தான் சம்பளம் எங்களுக்கு கொடுக்குறான், அது குறைச்சலோன்னு எங்கள் அண்ணன் கேட்குறான், என்ன நினைக்கிறீங்கன்னு? வேணாம், போகிறோம், முக்தா ஃபிலிம்ஸ் மாதிரி ஒரு கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணிங்கிற ஒரு அமைப்பு போகிறோம், பிரியா என்னோட பேச அப்புறம் பேசலாம், அதாவது அந்த டெடிகேஷன் இருந்தால் போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ நாம் இழப்புங்கிறது ஏற்படுறது, இழப்புக்காக நம்ம வருத்தப்படுறோம். நம்முடைய மிகச்சிறந்த ஆறுதல் வார்த்தையை அந்த குடும்பத்துக்கு சொல்கிறோம். ஆனால் அந்த இழப்பு எந்த அளவுக்கு கண்ட்ரியை டேமேஜ் பண்ணுறது
நேஷனை எந்த அளவுக்கு அது வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது அப்படின்னு பார்க்குற சமயத்தில் ரேர்லி வி கெட் பீப்புள் லைக் பாலச்சந்தர். ஒன்ஸ் இன் வே ஏதாவது நம்ம எப்பயாவது தான் ஒரு பாலச்சந்தர் கிடைக்கிறார ஒழிய அடிக்கடி பாலச்சந்தர் கிடைக்கிறது இல்லை. ஃப்ரீக்வெண்ட்டாக கிடைக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி இல்லை. அவர் ரேர்லி கிடைக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி. அந்த ரேர்லி கிடைக்கக்கூடிய ஒரு உயர்ந்த பர்சனாலிட்டி. என்னால் பேச இன்னும் கொஞ்சம் பேசுவேன், இது கொஞ்சம் டேமேஜ். அதனால் இன்னும் சொல்ல வேண்டிய விஷயங்கள் எனக்கு இருக்குது. பட் எனக்கு இருக்கிற பெயின் காரணமாக என்னுடைய வார்த்தைகளை இத்தோட முடிச்சுக்கிறேன். பாலச்சந்தர் திருநாமம் வாழ்க. பாலச்சந்தர் பேரால் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். we will request the government that the place, the street where Balachandar has lived must be named Balachandar Street. இதை சரியாக செய்யணும். பிஎன் ரெட்டின்னு ஒரு பெரிய டைரக்டர் இருந்தார், அவருக்காக ஒரு பேர் வச்சு அவங்க பிஎன் ரெட்டின்ட்டு. அப்புறம் ஒரு சட்டம் வந்து கேஸ்ட் நேம் இருக்கக்கூடாதுன்னு இந்த ரெட்டியை தூக்கிட்டு பிஎன்னு பேர் வச்சார். பிஎன்னு பேர் வச்ச உடனே பாதி பேருக்கு தெரியல நம்ம பிஎன் ரெட்டி பேர் இதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அதே நிறுத்தி பி நரசம்மன்னு பேர் வச்சார். நாங்கள் எந்த காலத்துலையும் பிஎன் ரெட்டி பி நரசம்மன்னு கூப்பிட்டதும் கிடையாது, அந்த மாதிரி தெரிஞ்சதும் கிடையாது. அந்த மாதிரி இல்லாமல் பாலச்சந்தர் ஐயர்லாம் இதெல்லாம் வைக்காமல் ஒழுங்காக கே பாலச்சந்தர் வீதி அப்படிங்கிற மாதிரி வைக்கணும்னு நான் கேட்டேன். பிஎன் ரெட்டிக்கு நடந்த கேஸு பாலச்சந்தருக்கு நடந்துக்கக்கூடாது அப்படின்னு நான் விரும்புகிறேன். இந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இதில் பேசுகிறதோ இந்த கூட்டத்தில் விலையில் இருக்கிறதோ ஒரு சோகக்கதை. இங்கே நாம் எல்லோரும் உட்காந்துருக்கிறது சோகத்தினுடைய ப்ரெஷரில் உட்காந்துருக்கோம். நிறைய லெஜெண்ட்ஸ் நம்ம திரைப்படத்துறையில் வாழ்ந்துக்கிட்டும் இருக்காங்க, உயிரோடு இருக்காங்க. அவங்க உயிரோடு இருக்கிறப்பவே இந்த மாதிரி நல்ல பல விஷயங்களை பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஆத்மா சந்தோஷப்படும். என்னுடைய குழந்தைகள் நான் கண்டுபிடிச்சி இப்போ துறையில் பெரிய அளவில் ஓஹோன்னு இருக்காங்க ஒவ்வொருத்தரும். அப்படிப்பட்டவங்க நம்ம மேலே இவ்வளோ மரியாதை வச்சுருக்காங்களா அப்படின்ற ஒரு ஆத்ம சந்தோஷம் அவங்களுக்கு உயிரோடு இருக்க போய் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களோட பெயரை வந்து ரோட்டில் ஸ்ட்ரீட் பேர் வைக்கிறதோ திருவுருவ சிலை திறப்பதோ நான் தப்பா சொல்லலைன்னா இறந்தப்புறம்தான் பண்ணணுங்கிறது கிடையாது. அவங்க உயிரோடு இருக்கிறப்பவே அந்த செயலெல்லாம் செஞ்சா நாம் யார் மேலெல்லாம் நம்பிக்கை வச்சோமோ அவங்க நம்ம நம்பிக்கையை வீணடிக்கலைன்னு நினைப்பாங்க. இன்னும் ஒரு சின்ன கருத்தை நான் சொல்ல ஆசைப்படுறேன். சாரை பற்றி பேச எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. நிறைய நல்ல பல நிகழ்வுகள் அவருடைய வாழ்க்கையில் நடந்த போதில் நான் பங்கெடுத்துக்கிட்டதே கிடையாது. ஏன்னா என் குடும்ப சூழ்நிலை அப்படி. எனக்கு 84 வயசில் எங்கள் அம்மா இருக்காங்க, படுத்த படுக்கையாக இருக்காங்க. அதனால் சில நேரங்களில் போக முடியல. ஷூட்டிங் போவேன், ஏன்னா போகணுங்கிற ஒரு சூழ்நிலை. அதனால் அவங்கெல்லாம் வந்து நிறைய உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவில் சிறந்த சாதனைகளை தமிழ் படத்துறையில் செஞ்சுருக்காங்க. அப்படிப்பட்டவங்க ஒரு வயதை தாண்டின உடனே சாரோட வயசில் இருக்கிற நிறைய லெஜெண்ட்ஸ் இன்னமும் தமிழ் திரையுலகில் மட்டுமல்லாமல் இந்திய திரைப்படத்துறையில் நிறைய பேர் இருக்காங்க. மொழி பேதம் எதுவுமே கிடையாது. திரைப்படத்துறையை பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு என்னென்ன பணிகளை தொடர்ந்து செய்யக்கூடிய அளவில் பொறுப்புகளை நாம் ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுதான் ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய கடமையாக நான் நினைக்கிறேன். அவங்க உயிரோடு இருக்கிறப்ப இந்த மதிப்பை, இந்த ஒரு சன்மானத்தை நாம் அவங்களுக்கு உருவாக்கி கொடுத்தா அதுதான் நாம் அவங்க இறந்த அப்புறம் செய்ய போகிற விஷயம் அவங்களுக்கு முன்கூட்டியே அவங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு நமக்கு கடவுளாக கொடுக்குறாங்கன்றதை இத்தருணத்தில் நான் வந்து தாழ்மையோடு சொல்லிக்கிறேன். தயவு பண்ணி நான் சொன்ன கருத்தை யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் விளக்கேற்றி வச்சவங்க. என்ன மாதிரி ஒரு சாதாரண நடிகையாக வாழ்க்கையை ஆரம்பித்தேன். சின்ன திரை அளவில் இன்றைக்கி வந்து மக்கள் மத்தியில் இன்றைக்கி நீங்கள்லாம் கூப்பிட்டு நிற்க வச்சு பேசக்கூடிய அளவில் எனக்கு இந்த நிலையை உயர்த்தி கொடுத்த ஐயா அவர்களுக்கு இத்தருணத்தில் பல தடவை அவருக்கு நான் ஃபோனில் நன்றி சொல்லியிருக்கேன். இத்தருணத்துலேயும் நான் நன்றி சொல்கிறேன். என் குடும்பம் இந்த அளவில் இருக்கிறதுக்கு நான் என் உயிர்
என் உடம்புல இருக்கிற வரைக்கும் தெய்வமாக நினைக்கக்கூடிய ஒரே மனிதர் என் தகப்பன், என் தாய்க்கு அப்புறம் இவரை தான். குடும்பத்தில் வந்திருக்காங்க எல்லாரும். அந்த துக்கத்தை வந்து நம்ம அழிக்க முடியாது. அந்த துக்கம் வந்து அவங்களுக்கு நிரந்தரமான ஒரு வேதனை. அதை பகிர்ந்துக்கு தான் இப்படி ஒரு நம்ம வந்து இந்த கூட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம். வீட்டில் இருக்காங்க சாரோட மிஸ்ஸஸ். அவர் தான் உலகமாகவே வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஷூட்டிங் போய் நான் அதிகமாக பார்த்ததும் கிடையாது, நான் ஒர்க் பண்ண வரைக்கும். அவங்களுடைய வேதனை எவ்வளோ இருக்கும்னு வார்த்தையால் வர்ணிக்க முடியாது. இத்தருணத்தில் உங்கள் அம்மாவுக்கு என்னுடைய மனவேதனையை நான் வந்து சார் தான் அவருக்கு வந்து அவங்களுக்கு துணையாக இருக்கணும். நிறைய காலகட்டங்கள் இருக்கும், உட்காந்து பேசியிருக்க கூட மாட்டார் சார். உங்கள் அம்மாவுக்கு இத்தருணத்தில் நான் என்னுடைய வேதனையை தெரிவிச்சுக்கிறேன். மோகனை பற்றி சொன்னாங்க. மோகன் வந்து எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணாரோ தெரியல, இந்த ஜென்மத்தில் சாருக்கு துணையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அதில் இத்தனை பேரோட அன்பும் அவருக்கு கிடைச்சிருக்கு. அதனால் சாரோட குடும்பத்தாருக்கும் இங்கே வந்திருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் சாரோட ஆசீர்வாதமும், அவருடைய ஆத்மா கண்டிப்பாக இதையெல்லாம் பார்க்கும், அவருக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுங்கிறத தன்னத்தில் சொல்லிக்கிட்டு வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு நன்றி. ட்ராமாவில் மாத்திரம் புதுமை பண்ணலை, அதே மாதிரி சினிமாலேயுமே ட்ரெண்டையே மாற்றினார். அதுவரையிலும் வந்த சினிமாக்கள் வேறு, அவருடைய காலத்துக்கு பிறகு மாற்றப்பட்டதுன்னு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அதே மாதிரி டிவி சீரியல்லையும் சரி, நம்ம தூர்தர்ஷனில் முன்னாடி பார்த்துக்கிட்டு இருந்த ட்ராமாக்களில் இருந்து அதிலிருந்து மாறுபட்ட கோணத்தில் ட்ராமா சீரியல்களை ரயில் பணம் போடுற சீரியல்லாம் பண்ண ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் தான் அந்த ட்ரெண்டே ஃபாலோ பண்ண ஆரம்பித்து இப்போ பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு டிவியிலன்னா அதுக்கு காரணம் வந்து பாலச்சந்தர் சார் தான். சினிமாலேயும் சரி ட்ராமாவிலையும் சரி அவர் எதில் கை வச்சுருந்தாலும் அதில் ஒரு புதுமை பண்ணாமல் விடவே இல்லை. கன்வென்ஷனல் கதைகளை விட்டுட்டு அன்கன்வென்ஷனல் கதைகளெல்லாம் எடுக்கிற தைரியமாக எடுத்து ஒரு பெருமை, தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை சேர்த்து கொடுத்தவர் பாலச்சந்தர். அப்படிப்பட்ட உத்தமமான மனிதர். எந்த விழா எடுத்தாலும் அதில் இன்வால்மெண்ட்டோட டோட்டல் டெடிகேஷனோட, அது இந்த சிவாஜி சாருக்கு விழா எடுக்கும்போது இந்த பேர் மறந்துட்டேன், செவாலியர் விழா எடுக்க போகும்போது அவர் முழு மூச்சோட ரொம்ப பிரமாதமாக அதை ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி எந்த விழா எடுத்தாலும் அதில் ஒரு டோட்டல் டெடிகேஷன், அவர் டைரக்ஷனில் மாத்திரம் இல்லை, எந்த ஒரு ஜாப் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதே மாதிரி சேம்பர் ஆகட்டும் எல்லாத்துலேயும் இன்வால்வ்டாக இருந்தார். அதனால தான் அவருடைய மறைவு எல்லாரையும் இவ்வளோ அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி பார்க்கும்போது ஒரு அரசியல்வாதிக்கு வர்ற கூட்டத்தை விட அதிகமாக அவர் ஃபியூனரலில் இப்போ கூட்டம் வந்தது. அதுக்கு காரணம் எல்லாருக்கும் அவர் மேலே இருக்க ஒரு ஈடுபாடு, இன்வால்மெண்ட்டு. அப்படிப்பட்ட அருமையான மனிதரை நாம் இழந்து விட்டோம். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவரை தாங்கி கொண்டு இருக்கும், அவருடைய துக்கத்தை தாங்கி கொண்டு இருக்கும் அவர் குடும்பத்திற்கும் என்னுடைய ஆனந்த அனுதாபத்தை தெரிவித்து, இறைவன் ஒருவனை தவிர வேறு யாருமே வணங்குதற்குரியவர்கள் இல்லை என்பதை என்னுடைய அப்பா ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவர் கால கூட யாருமே தொட விட மாட்டாங்க. மனிதர்கள் வணங்குதற்கு உரியவர்கள் இல்லை என்று சொல்லி வளர்க்கப்பட்ட ஒரு பெண்மணி நான். ஆனால் கேபி அவர்களை பார்த்த பொழுதுதான் இந்த பாதங்கள் வணங்குதற்குரிய ஒரு தெய்வமாக எனக்கு பட்ட ஒரே மனிதர் இந்த உலகத்தில் கேபி சார் தான். என்னுடைய அந்த வளர்ப்பை, என்னுடைய அந்த மனசுல இருந்த அந்த விஷயத்தை தூர தள்ளி வச்சு ஒவ்வொரு முறை நான் அவரை பார்க்கும் பொழுதும் மனமாற அவருடைய பாதங்களை தொட்டு வணங்கி இருக்கிறேன். அந்த பாக்கியம் எனக்கு பல பல வருடங்கள், பல பல தருணங்களில் கிடைத்திருக்கிறது என்பதை நான் பெருமையாக கருதுகிறேன். இறுதியாக பெசன் நகர் மயானத்தில் அவர் நெஞ்சில நெருப்போடு உள்ள நுழையும் போது கூட அவருடைய பாதங்களை தொட்டு அவரை வணங்க முடிந்ததை நான் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமையாக நான் நினைக்கிறேன். கேபி சார் அவர்களுடைய படங்கள்ல தான் நீங்க வந்து பெண்கள் அது வரைக்கும் ஹீரோ ஹீரோயினுக்காக படங்கள் பார்த்தது போக ஒரு இயக்குனருக்காக இயக்குனர் படங்கள் என்று ஆரம்பித்ததே கேபி சார் அவருடைய படங்கள்ல இருந்துதான். அந்த அளவுக்கு அவருடைய படங்கள் இருந்ததற்கு பல காரணங்கள். அதையெல்லாம் தாண்டி ஒரு பெண்மணியாக நான் அவரால் இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டேன். அதனால அவருக்கு மேலே எனக்கு அவ்வளவு மரியாதை அப்படியெல்லாம் கிடையாது. யார் கூப்பிட்டிருந்தாலும் அவர் தான் அவங்க அப்படி கிடையாது. நான் வளர்ந்தது, நான் இன்னைக்கு வந்து ஒரு தைரியமான ஒரு பெண்மணியா நான் நிற்கிறேன்னா
அதுக்கு வந்து அவருடைய படங்களை பார்த்து, அந்த கேரக்டர்ஸ் பார்த்து, அந்த துணிச்சலை பார்த்து, அவர் ஒரு துரோணாச்சாரியாரா நான் கற்றுக்கொண்ட விஷயங்கள் தான். நான் மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கிற பல பெண்கள் அவருடைய தைரியத்திற்கும் எதிர்த்து நிற்பதற்கும் அவர்களுடைய துணிச்சலுக்கும் அதற்கெல்லாம் காரணமா இருந்தது கேபி அவர்களுடைய படங்களை தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. உள்ளார்ந்த அன்போடு இன்னைக்கு குஷ்பு மேடம் பேசிட்டு போகும்பொழுது டிபேட்ஸ் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, பேசுவாங்க, நல்லா சொல்லி தருவாங்க அப்படின்னு. கட்சிகள், கட்சி மாச்சரியங்கள் அப்பாற்பட்டு ஒரு இண்டிவிஜுவல் பர்சனா அவர் ஒவ்வொருத்தரையுமே நேசிச்சிருக்காரு. என்னுடைய பிரச்சார பயணத்திற்கு பிறகு கூட அவர் கேட்பாரு, நல்லா பேசினதா கேள்விப்பட்டேன். அம்மா அவர்களுடைய மாண்புமிகு மக்கள் முதல்வர் அம்மா அவர்களுடைய தீர்ப்பு வரவிருந்த அந்த நாளிலே கூட எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க கேட்பாங்க, என்னம்மா வரும் தீர்ப்பா? அந்த அம்மா எப்பவுமே வாழ்க்கையில வந்து எல்லாருக்காகவே தான்மா வாழ்ந்தாங்க, தனக்காக அவங்க வாழவே இல்லைம்மா. நல்லா வருமான்னு அந்த அக்கறை, எல்லார் மேலேயும் அவருக்கு அன்பு. அதனால்தான் எல்லாருமே அவர் ஒரு தந்தையா பார்த்தோம். அந்த குடும்பம் இங்க உட்கார்ந்துருக்கு. நமக்காக அந்த குடும்பம் விட்டு கொடுத்து விலகி உட்கார்ந்துருக்கு. எத்தனை பேருக்கு ஒரு சின்ன விஷயம் இருந்தாலும் இது எனக்கு மட்டும்னு பொசசிவா இருப்போம். ஆனா அந்த குடும்பம் கேபி சார் நம்மளுக்கு தத்து கொடுத்துட்டு வெளியில தள்ளி உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதனாலதான் we could go near him. I thank you Pushpa, I thank you Prasanna sir, I thank you Kailas sir, thank you. அவங்களுடைய தயை தான், அவங்க விலகி இருக்கல, அவங்க விட்டு கொடுத்திருக்காங்க, நம்ம அருகே இருந்து பார்க்க முடிஞ்சிருக்கு. நாடக உலகத்தை கைப்பிடிச்சு சினிமாவுக்கு கூட்டிட்டு போனவர் அவர். சினிமாவை திரும்பியும் நாடகத்துக்கு கமல்ஹாசன், ரஜினிகாந்த், ஸ்ரீதேவியை வச்சு மேடை நாடகங்கள் நடத்திருக்கார் தெரியுமா? திரும்பவும் சினிமா மேடைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு கல்யாண் சார் பேசும்போது பௌர்ணமிய சினிமாவாக ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் நாடகம் திரும்பியும் அதே மாதிரி அவருடைய நாடகங்கள் நடக்கும்போது தான் எல்லாரும் காரை போட்டு அவருடைய அந்த சபாக்களுக்கு போவார்கள். சார் நாடகங்கள் எல்லாம் யார் யாரோ ஹீரோ, பெரிய பெரிய ஹீரோக்கள் எல்லாம் நடந்துட்டு இருந்த காலத்துல கேபி சாருடைய நாடகம் பார்க்கணும்னு சொல்லிட்டு நல்லி சார், நல்லி குப்புசாமி செட்டியார் சொல்வார், ஒரு ஹீரோவை பாக்குற மாதிரி கேபி சார் போற தெருவுல காத்திருந்து கேபி சார் முகத்தை பார்த்துட்டு போவாங்களாம். திரும்பியும் நாடகத்தை கொண்டு வந்த நான் அந்த நாடகத்துல நடிச்ச பாக்கியம் எனக்கு இருக்கு. அதனால அவருடைய அந்த ரூமே வந்து ஒரு கோயில் மாதிரி, விருது வைக்கிறதுக்கு இடம் இருக்காது, அவ்வளவு அழகா இருக்கும் அந்த ரூம். அதுவே ஒரு கோயில் மாதிரி தான் இருக்கும். நாங்கெல்லாம் ஒரு 6 மணினா 5:30 மணிக்கு போய் காத்துட்டு இருப்போம், 4 மணிக்கு. அது அப்பவே அது கோயில் மாதிரி தான் இருக்கும். ஆனா அது வெள்ளையில விபூதி வச்சுட்டு அவர் உள்ள நுழையும் போது அப்படி இருக்கும் அந்த இடம். இனிமே அந்த இடம் எப்படி அவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்குமா எனக்கு தெரியல. அந்த நாடகத்துல மேடையில நடந்துட்டு இருக்கும் போது அவர் சைட் விங்ல உட்காந்துட்டு, அவருக்கு முன்னாடி உட்காந்து போய் பார்க்கலாம். கமல் வருவார், ரஜினி வருவார், சங்கர் வருவார், எல்லாரும் வருவாங்க. KS ரவிக்குமார் வந்திருக்காங்க. முன்னாடி ஸ்டேஜ்ல உட்காந்து பாக்குறதா ஒரு நாடகத்தோட அழகான, அவர் உட்காரவே மாட்டார், சைட் விங்ல உட்காந்துட்டு பார்ப்பார், உன்னிப்பா பார்ப்பார். சேர்ல உட்காந்துக்கிட்டு சாஞ்செல்லாம் பார்க்க மாட்டார், உன்னிப்பா பார்த்துக்கிட்டு இருப்பார். எத்தனையோ நுணுக்கங்களை சொல்லி கொடுத்திருக்காரு ஸ்டேஜ்ல. அந்த இன்ஸ்பிரேஷன்ல நான் ஒரு ட்ரூப் ஆரம்பிச்ச போது அந்த ட்ரூப்ல இருக்கிற எல்லா டிராமாஸையும் பார்த்து அதை ஃபைன் டியூன் பண்ணி, ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நான். ஒரு பாஞ்சாலியோட நாடகத்தை நாங்க நடத்துறோம். பாஞ்சாலி வந்து அந்த 5 கணவர்களையும் திட்டி தீர்க்கிறாள், குமுறி தீர்க்கிறாள். கடைசியில வேற வழி இல்ல, எனக்கு விதிக்கப்பட்டது இப்படி, உன் பின்னாடிதான் நாங்க வந்தாகணும், நீங்க போங்க நான் வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போவா. நாடகம் முடியும், ஒரு 16 நிமிட நாடகம். சார் பார்த்துட்டு அதை மாத்துறாரு, இப்படி வேண்டாம், அந்த கதாசிரியர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இது வரைக்கும் உங்க பேச்சை கேட்டு உங்க பின்னாடி வந்து நான் பட்ட துன்பமெல்லாம் எனக்கு போதும், எனக்கு ஏற்பட்ட அவமானத்திற்கு நானே பழித்தீர்க்கிறேன், திட்டங்களை வகுக்கிறேன், நீங்கள் என் பின்னால் நடங்கள் சொல்லிட்டு அவ முன்னாடி போவா. 5 பாண்டவர்களும் அவர்கள் பின்னால வர்ற மாதிரி அந்த நாடகத்தை முடிச்சு கொடுத்திருப்பார். அது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் ரொம்ப அழகா ஃபைன் டியூன் பண்ணி கொடுத்த ஒரு மாணவர், தன்னலம் இல்லாம செய்வார், அடுத்தவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்து பார்த்து செஞ்ச ஒருத்தர். அவர் இன்னைக்கு இல்லைங்கிறத நாங்கெல்லாம் கொஞ்சோடு நாள் இருந்தவங்களுக்கு எங்களுக்கு தாங்க முடியல. அவங்க ஃபேமிலி மோகன்கெல்லாம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தா வார்த்தைகளே இல்லை புஷ்பம் அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்றதுக்கு. All that I can say is சார் வந்து எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்காங்க.
இந்த எங்க ட்ரூப் மேல நம்பிக்கை வச்சு அந்த ஸ்கிரிப்ட் நாங்க பண்றதுக்கு உங்க பெர்மிஷன் இந்த சபையில நான் கேட்டுக்கிறேன். நீங்க அப்படியே கூட சொல்லிட வேண்டாம், நாங்க பெர்ஃபார்ம் பண்ணி காமிக்கிறோம். அந்த சாரோட ஸ்டாண்டர்ட் இருந்ததுன்னா தயவு செஞ்சு நீங்க அப்ரூவ் பண்ணணும். எனக்கு இல்லல, நான் மேடை நாடகத்துல ஒன்றும் சம்பாதிக்கலாம் முடியாது, மேடை நாடகம் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி மட்டும்தான் நாங்க பண்ணி காமிக்கிறோம். இஃப் இட் வாஸ் அப் டு ஹிஸ் ஸ்டாண்டர்ட் தயவு செஞ்சு நீங்க அப்ரூவ் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். மே ஹிஸ் சோல் ரெஸ்ட் இன் பீஸ் அண்ட் மை ஹார்ட்ஃபெல்ட் கண்டோலன்சஸ் டு எவ்ரிபடி. ராஜமாமாட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க, சார் சொல்லி கொடுத்துருக்காங்க, பிரச்சனைகளை நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம், பிரச்சனைகளை விட்டுடு, அது தன்னால சால்வ் ஆயிக்கும். அவர் சொல்லி கொடுத்த மாதிரி தான் எல்லாமே பாக்குற சினிமா மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி சார் வந்து வெறும் வார்த்தைகளா சொல்லி கொடுத்த விஷயங்கள் எண்ணற்ற நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயங்கள் இன்னும் பல வருடங்கள் இந்த சினிமா துறையை நடத்திக்கிட்டு போகும் அப்படிங்கிற எண்ணங்களோட என்னுடைய எல்லா பதவியும் வகிச்சுக்கிட்டார். இனிமே சிவ பதவி ஒன்றுதான் பாக்கி இருந்த அந்த சிவ பதவியும் வகிக்க போயிட்டு அவருக்கு என்னுடைய வணக்கங்களையும் என்னுடைய அஞ்சலிகளையும் செலுத்திட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.